हरि ओम। अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल। योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरुराया। योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार योगीराम सूरत कुमार जय गुरुराया। राम 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 राम। இங்கே வந்திருக்கும் அனைத்து மெய்யோகம் சார்ந்த சாதகர்களுக்கும் மாஸ்டர் ரகுராம் ஐயா அவர்களுக்கும் எப்பொழுதும் என்னுடைய பிரியத்திற்குரிய தூரிகை வேந்தர் மணியம் செல்வன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய ஆருயிர் அண்ணன் சரஸ்வதி சுவாமிநாதன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாகவே எத்தனையோ விழாக்கள் இருந்தாலும் சரிதான், எங்கேயோ நிறைய இடங்கள்ல போய் பேசுகிறோம், ஒரு டைட்டில் கொடுத்து பேசுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் பூரணம் அப்படின்னு ஆகிறது குரு பௌர்ணிமை மட்டும்தான். என்ன, அந்த வஸ்துவனுடைய அழகு அப்படி. உபனிஷத்திலிருந்து வேதங்கள்லிருந்து எல்லாம் கோஷிக்கிறது என்ன அப்படின்னா பூரணம் பூரணம் பூரணம், இவ்வளவுதான். வேற யாருக்குமே அந்த ஒரு விஷயம் கிடையாது. இந்த குரு அப்படிங்கிற சப்தத்துக்கு எல்லாருக்கும் தெரியும், இருட்டிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி போவது, இருட்டை விளக்குறது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலுமே ஒரு குருவினுடைய உண்மையான பணி என்ன அப்படிங்கிறது என்னென்ன, பகவான் ரமணன் சொல்வார், நீதான்ப்பா அந்த வஸ்துன்னு காட்டுறது தான் குருவினுடைய முக்கியமான விஷயம். அதனால தான் சொல்வார் ஜெய கிருஷ்ணமூர்த்தி இந்த கிளாசிக்கல் வெர்ஷனில் அவர் சொல்கிறச்ச ச குரு மீன்ஸ் ஒன் ஹூ பாயிண்டட் த லைட் அப்படின்பார். அவர் தான் குரு. அந்த லைட்டை நோக்கி பாருப்பான்னு சொல்கிறவர் தான் குரு. இன்னொன்று, ஒரு குரு உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன்னு கூட கொடுக்கறது இல்லை. அப்படி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அந்த இடத்துல அது உண்மை இல்லை, தட் இஸ் எ டிஸார்டர். ஒரு குரு என்ன பண்ணுவார்னா, அங்கே இருக்கு பாருங்க, அந்த கதவை நோக்கி இங்கே பாருன்னு சொல்லுவார். ஒன்றுத்த கொடுக்கறது அப்படின்னு வந்தாலேயே உங்ககிட்ட இல்லாத வஸ்துவை கொடுக்கறதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல இல்லாத வஸ்துவை கொடுக்கறதே இல்லை. மாஸ்டர் நான் வரும்பொழுது உள்ள ஒரு அருமையான விஷயம் ஒன்று பேசிட்டு இருந்தார். உள்ள ஒரு குரு அவேக்கனிங் அப்படின்னு சொன்னார். இது ரமண மகரிஷிகள் வசனாமிர்தத்தில் டாக்ஸில் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார், பகவானே நீங்கள் இதை சொல்கிறீங்களே எங்களால் முடியுமா அப்படிம்பார். அப்போ ஒரு பதில் சொல்லியிருக்கார், நான் உள்ளே இருக்கிறவன் வெளியில் உட்காந்து உள்ளே பாருன்னு சொன்னால் நீ பார்க்கணும் இல்லை அப்படிம்பார். அவ்வளோதான் ஸ்டேட்மெண்ட். உள்ளே இருக்கிற குரு வெளியில் உட்காந்து உள்ள நீ பாரு, உள்ள நீ விசாரம் பண்ணுன்னு சொன்னால் அதை நம்புவியோன்னு, அப்போ நீ பண்ணு அப்படிங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, எது ஒன்று அகண்டமாக இருக்கோ, எது ஒன்று சச்சிதானந்தமாக இருக்கோ, எது ஒன்று லிமிட்லெஸ்ஸாக இருக்கோ, அது வெளியில் எப்படி ஃபார்மில் வருதுன்னா ஒரு ஹியூமன் ஃபார்மில் வருது. அந்த ஹியூமன் ஃபார்மில் எதுக்காக வருதுன்னா ஒரே ஒரு விஷயம், கருணை, அவ்வியாஜ கருணை, கம்பேஷன் மட்டும்தான் அது காரணம், வேற எந்த காரணமும் கிடையாது. குரு உங்களுக்கு அந்த கம்பேஷன் என்ன பண்ணுதுன்னா சாதனான்னு ஒரு புக்கை எழுத வைக்கிறது. த கம்ப்ளீட் ஒர்க்கு நான் இதை ஃபுல்லாக படித்தேன். இதை எப்படி பேசணும்னா பாகவதத்தில் 7 நாள் சப்தாக மாதிரி உட்காந்து பண்ண வேண்டிய விஷயம் அது. ஏன்னா அவ்வளோ ஒரு வெயிட் இந்த விஷயம் முழுக்க. நான் இப்போ கூட ஐயா மணியன் சொல்ல என்கிட்ட சொல்லியிருக்கேன், தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய பேர் இந்த புஸ்தகம். என்ன, பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கு விவேகானந்தர் பாஷ்யம் பண்றார், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாஷ்யம் பண்ணியிருக்கார், 1912 மதுரையில் ஒரு சுவாமிகள் பாஷ்யம் பண்ணியிருக்காரு. எல்லாம் நல்லா இருக்கும். ஓஷோனுடைய விவ்யான் சூத்திரம் இருக்கும். ஆனால் தமிழில் இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக பண்ண பாஷ்யம் இந்த புக்கு மட்டும்தான். அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும்.
இது உபனிஷத்து பிரமாணமான ஒரு புஸ்தகம், அதையும் நான் சொல்லிடணும். ஏன் அப்படின்னா உபனிஷத்து முழுக்க எப்படி இருக்குன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் உபனிஷத்துல. ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா சிஷ்யா கேள்வி கேட்டு குரு கொடுக்குற மாதிரி இருக்கும். முக்கால்வாசி புக்குக்குள்ள அப்படிதான் இருக்குது. இதுக்குள்ளார அண்ணா முதல்ல 35% சொன்னாரு. முழுக்க முழுக்க கேள்வி, முழுக்க கேள்வி பதில், கேள்வி பதில், கேள்வி பதில். ஒரு சூத்திரம், ஒரு சூத்திரத்துக்கு அதனுடைய விளக்கம் கொடுக்குறாரு. அந்த விளக்கத்துக்கு பின்னாடி அந்த கேள்வி, அந்த பதில் ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. ஒரு பாஷ்யம்னா எப்படி இருக்குன்னுங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர். பாத்மபுராணத்தை சூத்திரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்கப்படுறது. என்னென்ன சூத்திரம் அப்படின்னா இதுல குறியீடுன்னு ஒரு அர்த்தம் கொடுக்குறார். இன்னும் டெப்த்துக்கு உள்ள போனோம்னா சூத்திரம் அப்படின்னா அதுக்குள்ளற 1000 விதமான சிந்தனைகள் இருந்து அந்த சிந்தனை எல்லாம் சேர்த்த ஒரு டென்ஸ் அந்த சூத்திரத்துக்குள்ளர போய் உட்காந்துரும். அதுதான் விஷயம். அதெல்லாம் சூத்திரம்னு கொடுக்குறாங்க. திருக்குறள் என்னன்னா சூத்திரம். அதுக்குள்ளர நீங்க எவ்வளவு தூரம் இந்த மானுடம் முழுக்க சிந்தனை பண்ண முடியுமோ அத்தனை சிந்தனையும் கொண்டு அந்த 7 சீர்க்குள்ள கொண்டு கொடுக்கறது. 1.5 அடிக்குள்ள 1.25 அடிக்குள்ள அந்த திருக்குறளை கொடுக்கறது. அதான் எங்களுக்கு விசேஷம். இது எதனால இது நடக்குது அப்படின்னா ஒன்றும் காரணம் கிடையாது. அவ்வியாஜ கருணை, கம்பேஷன் இருந்தா மட்டுமே இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ண முடியும். கம்பேஷன் மட்டும்தான் அதுக்கான காரணம். நான் நினைச்சு பார்க்குறேன், இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு நம்மளுடைய சம்பிரதாயங்கள்ல இருக்கிற எல்லாரும் வியாச பகவான் ஃபர்ஸ்ட் என்ன கம்பேஷனேட் அவருக்குள்ள வருது, சின்ன கதைகளை கொண்டு கொடுக்குறாரு நமக்கு. இதுக்கு வியாச பௌர்ணமின்னே பேர். இதுக்கு முதல்ல கதைகளா கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் புராணங்களா வடித்தெடுக்கிறாரு. அந்த புராணங்களுக்குள்ளரையும் உங்களுக்கு புரியுமோ புரியாதோ அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாரு, சூத்திர பாஷ்யம் பண்றாரு. சூத்திர பாஷ்யம் பண்ணதுக்கு அப்புறமும் என்ன பண்றாருன்னா உபனிஷத்துக்குள்ளார போய் அதுக்கு பாஷ்யம், சங்கரர் வழியா பாஷ்யம். அப்ப என்ன பண்றாருன்னா ஒரு துதிகள்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் இருக்கிற உத்தரமீமாம்ச வரைக்கும் போய் அவ்வளவு உபனிஷத்தையும் பாஷ்யம் பண்ணது. காரணம் என்னன்னா இந்த லோகத்துல கோட்டியில ஒரு ஜீவன் அப்படி உதாரணம் பண்ணி வராதான்னு ஒன்னே ஒரு விஷயம். ஒரு ஜீவன் வீழ்ச்சின்னுட்டா கூட போதுமே. ஏன்னா தசாவதாரத்துல எடுத்த உடனே மச்சாவதாரத்தை எடுத்து பேசுறார் சுகபிரம்ம ரிஷி. சுகபிரம்ம ரிஷி அந்த மச்சாவதாரம் ஏன்பா இருக்குன்னு அப்படி கேட்கிறார். ஒண்ணு இல்லப்பா, அதனுடைய கண்கள் ஒண்ணு இருக்குல்ல, அந்த கண்ணு கருணை கண்கள். கயல் விழின்னு நம்ம மீனாட்சியை சொல்றோம் இல்லையா, அந்த கண் எப்படி பார்க்கணும்னா அந்த மீனுடைய கண்கள் கருணையா பார்த்துட்டே இருக்கும். லலிதா சஹஸ்ரநாமம் படிச்சவாளுக்கு தெரியும், அந்த அம்பாளுடைய கண்கள் எப்படி பார்க்கும்னா பரபரபர 2 பக்கமும் பார்க்குமா. என்ன இந்த பக்கம் என்ன உள்ளுக்குள்ளரை இருக்கிற ஒரு ஞானமூர்த்தமா இருக்கிற அந்த சிவபெருமானையும் ஒரு கண்ணு பார்த்துண்டு வெளியில இருக்கிற ஜீவனங்களையும் பார்த்துண்டு அப்படி ஒரு கருணை அம்பாள். அதுபோல இந்த மச்சாவதாரத்துல இருக்கிற ஒரு கருணையை சுகபிரம்ம ரிஷி சொல்றாரு. அங்க ஒரு தோணி ஒண்ணு இருந்தது, அது மச்சமூர்த்தியா வந்தது. அந்த தோணியில சப்த ரிஷிகளும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த சப்த ரிஷிகளையும் முன்னிட்டு கொண்டு இந்த சம்சாரம் என்கிற சாகரத்தை இங்கேருந்து அங்க கொண்டு போய் விடுது இல்லையா. அதனால இந்த மச்சாவதாரம் என்ன அப்படின்னா குருஹு அப்படிங்கிற சப்தத்தில் கூப்பிடுறாரு. அதனால மச்சாவதாரம் திசாவதாரத்துல முதல்ல கொடுக்கக்கூடிய அந்த அவதாரமே எப்படி போய் நிக்கிறதுன்னா குருன்னு ஒரு சப்தத்துல போய் நிக்கிறது. வேண்டார் அந்த இடத்துல ஹே குருஹு அப்படிங்கிறார் பரீட்சத்தை பார்த்து. அதை பார்த்துக்கோப்பா, சாதாரண மச்சம் கிடையாது அது. என்னென்ன மச்சத்தினுடைய தன்மை அவன் சின்ன ஒரு குளத்துல பாக்குறான் அந்த மச்சத்தை. அந்த இடத்துல சுகபிரம்மம் சொல்றாரு, குளத்தில இருந்து அதை பார்க்க வளருது அப்படிங்கிறார். இந்த இடத்துல உங்களுடைய மாஸ்டர் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு, த ஆர்ட் ஆஃப் சீயிங் அப்படிங்கிறார். திருஷ்யம் பார்க்கறதுல இருந்து வளருது. மச்சாவதாரத்தினுடைய உண்மையான தத்துவம் என்னன்னா எப்படி கரெக்டா பார்க்கறதுன்னு மட்டும் சொல்லி கொடுக்கும். ஒட்டுமொத்த வேதாந்தத்தினுடைய கிளாரிட்டி என்னன்னா நீங்க பண்ற சாதனையினுடைய உச்சம் என்னன்னா பார்க்கறது மட்டும்தான். அதனாலதான் ரமண மகரிஷி என்ன பண்றாருன்னா உள்ளது 40 ஒரு வரியை கொண்டு வந்து அப்பா அந்த மிலாக்கண் அப்படிங்கிறாரு. இதுக்குள்ளார இருக்கு பார்க்கறத பத்தியுமே, இது அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதுக்குள்ளார. அட்டென்ஷன், பார்க்கறது, அப்சர்வர், இந்த பார்த்தாலே போதும். அது ஆக்சுவலா
ஒரு குரு உங்களை பார்க்கறாரு அப்படின்னாலேயே உங்களுடைய கண்டிஷன் மைண்ட்ல இருந்து பார்க்கல. ஃபர்ஸ்ட் உங்களுடைய மாஸ்டர் உள்ள வந்தோடனே இன்னொரு விஷயம் சொன்னாரு, வெளியில இருக்கிற குரு உள்ள இருக்கிற குருவை ஸ்ட்ரைட்டா பார்க்கறாரு. அதனாலதான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி நீங்க யார் கூட பேசின்னு இருக்கேன்னு அவர்கிட்ட கேட்கிறாங்க ஒரு தடவை. நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்களே அப்படிங்கிற, சார் ஐ எம் நாட் டாக்கிங் வித் யூ, ஐ எம் டாக்கிங் சம்திங் வித் இன் யூ அப்படிங்கிறார். முக்கியமான விஷயம் அதெல்லாம். ஒரு குரு என்ன பண்ணுவாருன்னா உங்களோட பேச மாட்டார், உள்ள இருக்கிற ஒரு வஸ்துவோடு தான் அவர் பேசுவார். அப்ப நடுவுல என்ன நிக்கிறதுன்னா, நடுவுல இருக்கிற இல்யூஷனை அதை ட்ரில் பண்ணி போகும். அதெல்லாம் உங்க மாஸ்டர் வந்த உடனே சொன்னாரு, அறியாமையை என்ன பண்ணா யுவர் குரு இஸ் பெனட்ரேட்டிங் ஆன் யுவர் இக்னரன்ஸ். அது மட்டும் தான் பண்ணுவார் குரு. பெனட்ரேட் பண்ணி உள்ள போவார். எப்படி பெனட்ரேட் பண்ணுவாருங்கிறது உங்களுக்கு தெரியாது. அந்த பெனட்ரேஷன் எங்க நடக்கும்னா இந்த மாதிரி புஸ்தகம் வழியாகவும் வெளியில இருக்கிற ஆச்சாரிகள் ரூபமாகவும் உங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கும். அங்கே இருந்து ஒருத்தர் குரு வந்து ஸ்ட்ரெயிட்டா உட்காந்து பண்ண மாட்டாரு. இங்க பாக்குறது எல்லாத்தையும் குருவாக்கி இதுல இருந்து உங்களுடைய பெனட்ரேஷன் நடந்துட்டு இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும் நம்ம இந்த இடத்துல. ஏன் வந்து தத்தாத்திரேய தத்தன் பாடினாலே அவா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புல்லாங்குழல எனக்கு ஆனந்தமா இருந்தது அந்த வாய்ஸ். அந்த ஒரு வாய்ஸும் சரி, அந்த தத்தன் சொல்லும்போது என்னன்னா, தத்தாத்திரேயர் வந்து பாகவத்துல 24 குரு காமிக்கிறார். அந்த 24 குருவும் எப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு கட்டத்துல நம்ம சைலண்ட் ஆகும் பொழுது இந்த லோகமே குருவா வந்து நிற்கும். முக்கியமான விஷயம். மெதுவா அப்படியே இந்த புஸ்தகத்துக்குள்ளார வருவோம். என்ன இந்த புஸ்தகம் அப்படிங்கிறது எப்படின்னா, ஜெயகிருஷ்ணமூர்த்தி என்னை அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது வந்து சமீப காலங்கள்லேருந்து அவருக்கு தெரியும். ரமண மகரிஷிகள், ஜெயகிருஷ்ணமூர்த்தி, யோகிராம் சுரத்குமார். இப்போ உங்களுக்கு ஒரு சம்பிரதாயம் ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு எதுவும் அந்த சம்பிரதாயத்தில் நான் வந்தேன். இருந்தாலும் இந்த புஸ்தகம் வந்து பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படிங்கிறது வந்து எல்லா சம்பிரதாயத்துக்கும் உரிய ஒரு புஸ்தகம். வேற யாருக்குமே இப்படி ஒரு 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 புஸ்தகம் வந்து இது நிறைய பேருக்கு என்னன்னா, பதஞ்சலி யோக சூத்திரத்துல என்ன இருக்குன்னா, எல்லா விதமான கோஷங்களையும் தாண்டின விஷயங்களும் பேசும், எல்லா வித கோஷத்துக்குள்ள இருக்கிற விஷயமும் பேசும். பதஞ்சலி யோக சூத்திரத்திலிருந்து என்ன அந்த சமாதி பாதம் எடுத்தேன்னா என்ன ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும். ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட் எதை லட்சியார்த்தமா வச்சிருந்ததோ அதை நோக்கி போறது முழுக்க சாதனா பாதத்துல பின்னாடி அழகா சொல்லிட்டே போகும். எப்படி வந்து ஓஷோ வந்து இந்த பகவத்கீதைக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது விஷாத யோகம் முடிப்பார், விஷாத யோகம் விடுத்து சாங்கிய யோகம் முடிப்பார். சாங்கிய யோகம் முடிச்ச உடனே திருப்பி அர்ஜுனன் ஒரு டவுட்டை போய் கேட்பான், பா எழுத்த மாதிரி இருக்கிறவங்களாம் என் பெரியப்பா சித்தப்பா அப்படின்னு சொல்லுவான். அப்போ சொல்லுவார், சாங்கிய யோகம் சொல்லி உனக்கு பிரயோஜனம் இல்லைப்பா அப்படிம்பார். ஏன்னா சாங்கிய யோகம் முழுக்க ஸ்டேட்மெண்ட்டு, அந்த பிரம்மம் எப்படி இருக்கும், அந்த வஸ்து எப்படி நீ அடைய, அந்த வஸ்துவனுடைய நிலை என்ன, இதை ஜஸ்ட் லிசனிங் கேளுப்பாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை நீ கேட்கல இல்லை சரியா, இப்பதான் உனக்கு சொல்லணும், இனிமேல் கர்மயோகம் நீ பண்ணு அப்படிம்பார். அதுக்கு இணையானது இதுல இருக்கிற பதஞ்சலி பக்தி இது பதஞ்சலி சூத்திரம். பதஞ்சலியினுடைய அந்த சூத்திரத்தினுடைய இந்த புக்ல என்ன ஒரு அழகு அப்படின்னா, எனக்கு எப்பயுமே ஒரு வார்த்தை ஒன்று பிடிக்கும். ஜேகே அடிக்கடி ஒன்று சொல்லுவார், ஸ்டார்ட் ஃப்ரம் த அதர் எண்ட் அப்படிம்பார். ஏன் ஸ்டார்ட் ஃப்ரம் த அதர் எண்ட் அப்படின்னா, எப்பயுமே ஒரு சாதகன் தான் ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்கான், தான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறதுல இருந்து விலகி ஞானிகள் என்ன சொல்றாங்களோ அதான் முதல்ல கேட்கணும். அதான் முதல்ல சிஷ்யனுக்கு அழகு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிசனிங் அப்படிங்கிறது கேட்கணும். ஒரு ஞானியினுடைய வாக்கியத்தையோ ஏதோ ஒரு விஷயம் கேட்கணும். ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ண, ஸ்டார்ட் ஃப்ரம் அதர் எண்ட் அப்படிம்பாரு. என்னன்னா ஹைட்ல இருந்து என்ன ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குதோ அதுதான் உங்களுக்கு உதவும். உங்களுடைய இல்யூஷன் வேர்ல்டுல இருந்து நீங்க எதுக்கு நீங்க மேலே ஏறினாலும் உங்களுக்கு புரியாது. அப்ப ஃபர்ஸ்ட் ஒருடைய குருவனுடைய முன்னாடி ஒரு சிஷ்யன் என்ன உட்கார்ந்து நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்கிறேன். ஏன் அந்த இடத்துல குருவுக்கும் சிஷ்யனுக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு உறவு என்னன்னு கேட்டீங்கன்னா அன்பு. நம்ம எல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கோம்னா இந்த அன்பு, லவ், இந்த வார்த்தைகளுக்கு எல்லாருக்கும் நம்ம அதை கிளிஷே பண்ணி அதனுடைய வேர்டுனுடைய அர்த்தமே இல்லாத பண்ணிட்டோம். ஆனா உபனிஷதங்களா இருக்கட்டும், ஏன் பதஞ்சலி யோகம் எல்லா இடங்கள்லையும் என்ன வருதுன்னா, அன்போட ஒரு குரு முன்னாடி போய் உட்காரு அப்படின்னு இருக்கு. அன்போட ஒரு குரு முன்னாடி போய் உட்காருறதுக்கு என்ன அர்த்தம்னா, உன்னுடைய மைண்டினுடைய இன்டர்ஃபரை இல்லாம கேளு அப்படின்னு அர்த்தம். வேர் தேர் இஸ் a thought ends there is starts love. தான் விஷயம். ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய உதாரணங்கள் இதுல நிறைய ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கு.
ராமகிருஷ்ண பரமஹம்சன் நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கத்துக்கணும்னா அவருடைய சரித்திரத்திலிருந்து நம்ம உள்ள வாங்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் ஒரு பாவத்துக்குள்ளாரையும் போவார். வாத்சல்ய பாவம், குழந்தையா ராம்லால் அந்த ராமபக்தியில போய் உட்கார்ந்துருப்பார். ராமனை குழந்தையா பார்ப்பார். ராதையினுடைய பாவத்துல போய் மதுர பாவத்துல போய் பார்ப்பார். காளியினுடைய பாவத்துல வீரபாவம், தாந்திரிக சாதனைகள்லாம் பண்ணி பார்ப்பார். சக்கியபாவம் என்கிற கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் என்ன ஒரு சக்கியமோ அந்த மாதிரி எல்லா பாவத்துக்குள்ளரையும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் டிராவல் பண்ணிட்டே இருப்பார். அப்போ அதுக்கு விளக்கம் எழுதுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா இந்த எல்லா விதமான பாவமும் ஒரு சாதாரண மனிதனிடத்தில் வெளிப்படுது. சாதாரணமா நம்ம கிட்டே இருக்கு. ஒரு குழந்தைய நம்ம கொஞ்சம், ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தை அப்படி பிறந்த உடனேயே அந்த அம்மாவுக்கு என்ன வந்துச்சுன்னா மாத்ரு வாத்சல்யம்ங்கிறது மேனிஃபெஸ்ட் ஆகுது அந்த அம்மாக்குள்ளார. ஒரு பசு ஒரு கன்று அப்படி ஈன்ற அந்த பொழுது அந்த நிமிஷமே என்ன ஆகுதுன்னா அப்படியே நாவுனால அப்படியே நக்கி கொடுக்குது. அந்த மாத்ரு வாத்சல்யம் பாவுது. இந்த ஃபார்மனுடைய ஹையஸ்ட் ஃபார்ம்லாம் ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட இருந்துட்டே இருந்தது. அந்த ஃபார்ம் நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு அதுக்கும் என்ன டிஃபரன்ஸுமே இல்லை. ஒரே ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. என்னென்ன நம்ம கிட்ட இருக்கிற டிஃபரன்ஸ் என்னென்ன, அவங்க கிட்ட இருக்கிறது அருள் அப்படிங்கிற பகவானை நோக்கி எல்லா விதமான பாவனைகளையும் கை கொண்டிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது அகங்காரத்திலிருந்து செயல்படுறதுனால அது லிமிட்டடா அங்கேயே இருக்கு. இவன் என் பையன் அவ்வளவுதான் நின்றுட்டு, இது என்னுடைய கணவர், இது என்னுடைய இடம், இது என்ன பண்ண லிமிட்டட் ஆகுது. ஏன்னா அகங்காரத்திலிருந்து இது வர்றதுனால. அதனால்தான் இந்த புஸ்தகத்தினுடைய மையத்துல என்ன இருக்கு அப்படின்னா, அகங்காரத்தினுடைய ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயே அவர் சொன்னார், அண்ணா சொன்னாரு, தவம், ஸ்வாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம், இந்த மூணுத்தினுடைய விஷயங்களும் எங்க போயின்னா விவேகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் சில வேகங்கள் பெரட்டினோடனே என்ன வரும்னா விவேகம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். விவேகம்ங்கிறது என்னுடைய ஹையஸ்ட் பாயிண்ட்ல எங்க புக்ல வைக்கிறாருன்னா, விவேகம்ங்கிறது நீ செய்யும் செயல்ல புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி இன்டெலெக்சுவல செய்யறது இல்லப்பா. இத பண்றவன் யாரு, இந்த மூணுத்துக்கும் சாட்சியா இருக்கிறவன், இந்த மூணு பிரஜைக்கும் சாட்சியா இருக்கிறவன் யாரு, இந்த நான் யாருன்ற விவேகம் உனக்கு இருக்குமோ அந்த இடத்துல போய் நின்னுக்கோ அப்படிங்கிறார். நம்ம இதை பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, இந்த புக்குல நீங்க வெறுமனே கேட்கணும். அது மட்டும்தான் இந்த புக்குல நீங்க பண்ண வேண்டியது. சாதுவோம் சுவாமிகள் சொல்வார், ரமண மகரிஷியினுடைய சிஷ்யரா இருந்தார். வாட் இஸ் சாதனா அப்படின்னு கேட்பார். சாதனா இஸ் நாட் டூயிங் பட் இட்ஸ் பீயிங் அப்படிம்பார். சாதனா அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க உட்கார்ந்து அதை பண்ணிட்டு இருக்கிறதுலாம் கிடையாது. என்னன்னா பீயிங் தான் அந்த இடத்துல சாதனா. அப்ப சாதனாவை நம்மளுடைய குரு பண்ண வச்சிருக்காரு அப்படின்னா, அந்த பீயிங்ல உட்கார்ற வரைக்கும் அந்த முயற்சி இருந்துட்டே இருக்கும். விபக்திங்கிறது என்னென்ன, பக்திங்கிறது என்ன, விபக்தி இல்லாம இருக்கிறது. இந்த நான்கிறது எந்த இடத்துல விபக்தின வேற்றுமை உருவங்கள், தமிழ்ல விபக்தின சான்ஸ்கிரிட்ல இருந்து, நான் என்னிலிருந்து நான் செய்கிற இந்த நான் எப்படி வந்துட்டே இருக்கோ, இதை செய்யாம இருக்கும் பொழுது அங்க ஒண்ணு தேர்டா இன்னொரு விஷயம் ஒண்ணு ஒர்க் பண்றோம். அந்த ஒர்க் பண்றதுதான் பக்தின்னு பேரு. அந்த பக்தி சிலைக்குள்ளர போய் நின்னுடாது, ஒரு கோயில் வரைக்கும் போய் நின்னுடாது. அது எங்க போகும்னா சுவாத்ம பக்தியா உள்ள நோக்கி திரும்பும். இப்ப இதுல இருக்கிற இந்த தவம், ஸ்வாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம் ரொம்ப சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்லியிருக்காரு. ரொம்ப ஈஸியான புக்கு. என்னால டெய்லி ஒரு புஸ்தகம் படிக்க முடியல. அந்த மாணவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க, இது எப்படி நான் எளிமையா புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு. நான் ஒரு புக்கை படிக்கிறேன், ஒரு அரை மணி நேரம் படிக்கிறேன், ஆசைப்பட்டு இந்த புக்கை நான் அரை மணி நேரம் படிக்கிறேன். அப்ப அந்த இடத்துல என்ன, நான் தவத்தில் இருக்கேன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் இதுல எவ்வளவு தொந்தரவு வந்தாலும் சரிதான், நான் இந்த புக்கை முடிக்காம விடுறது இல்லை. அந்த புக்குக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். அது ஸ்வாத்தியாயம் அப்படின்னு அர்த்தம். இனிமேல் இந்த புக்கை நீ எப்பயுமே நான் படிக்க வச்சுட்டே இருக்கணும். அதுதான் ஈஸ்வர பிரணிதானம். அவ்வளவுதான். பகவத்கீதையில இந்த தவம்ங்கிறதுக்கு பதிலா அந்த இடத்துல மனனம், ஸ்வாத்தியாயம், தியானம்னு ஒரு வரி வரும். என்ன, எப்ப ஒருத்தன் ஒரு விஷயத்தை லிசனிங் பண்ணிட்டு இருக்கானோ அந்த இடத்துல மனனம் ஸ்டார்ட் ஆகும். மனனம்ங்கிறது நாட் ரிப்பீட்டிங். மனனம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, குருவனுடைய வாக்கியத்தை அப்படி ஒரு ஜலம் விடுறாருன்னா உள்ளுக்குள்ளற தேக்க பாத்திரம் மாதிரி ஆகிறதுக்கு பேர் தான் மனனம்னு பேரு. அதுக்கப்புறம் தான் ஜபம் வரும், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் அடுத்த ப்ராசஸ்லாம் போகும். அவர் என்ன சொல்றாருன்னா, தவம் முதல்ல இருது, அந்த தவங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு லட்சணம் சொல்லியிருக்காரு. இந்த தவத்துக்குள்ள எது இடையூற அமையுது,
இந்த தவத்துக்கு எது இடையூறு அமையும்? ஃபர்ஸ்ட் பாயிண்டே கிளேஷங்கள் தான் அதுக்கு இமீரோடும். இன்னொன்னு சொல்றேன், இதுல இருக்கிற அனைத்து சான்ஸ்கிரிட் வார்த்தையும் நீங்க உள்ள போட்டு வச்சுக்கணும். எந்த யோசனையும் பண்ணக்கூடாது. என்ன, உங்களுக்குள்ளார ஓடி போய் வேலை பார்க்க போறதே அந்த வேர்ட்ஸ் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படின்னா அந்த மந்திரம் மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் இதுல இருக்கிறதெல்லாம் டென்ஸோட இருக்கும். அவர் உங்க குரு கிளேஷங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா நீங்க கிளேஷங்கள் தான் உள்ள வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா பல முறை உருட்டி 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 அந்த வார்த்தைகள்லாம் தயார் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகள் தான் உள்ள போய் அடிக்கும். இப்ப இந்த கிளேஷங்கள் அப்படின்னு உள்ள போகும் பொழுது எத்தனை விதமான கிளேஷங்கள். கிளேஷம் அப்படிங்கிற வார்த்தை வந்து கிளிஸ் அப்படிங்கிற வேர் சொல்ல இருந்து வந்திருக்கு. நான் அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது இந்த கிளிஸ் அப்படிங்கிறதான் கிரைஸ்ன்னு மாறி இருக்குது. கிரைசஸ். ஒரு இடத்துல சொல்லுவாரு, உனக்கு ஏன் கிளேஷங்கள் பகுதியிலேயே நீ வசிச்சுட்டு இருக்க, உனக்கு ஏன் கிளேஷங்கள் வந்துட்டே இருக்கு அப்படின்னா அவித்யை இருக்கிறதுனால கிளேஷம் அந்த இடத்துல வருது. இப்ப இந்த கிளேஷங்கள்னா பொதுவா என்ன அப்படின்னா ஜெய கிருஷ்ணமூர்த்தி அழகா சொல்வார், சார் யூ ஆர் இன் யுவர் கான்சியஸ் இஸ் இன் கிரைசஸ் அப்படிம்பார். அதாவது என்னன்னா நாம் வாழக்கூடிய இந்த கான்சியஸ்னஸ், இந்த உணர்வு மட்டம் அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் கிரைசஸ். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். எடுத்த உடனேயே நீ வந்து ஒரு டிசார்டர்ல இருக்கேன்னு குரு காட்டுவார். எது ஆர்டர்னு கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஞானிகள் எப்பொழுதுமே அந்த பிரம்மம் அதுதான் கன்ஃபர்மிட்டி கொடுக்கவே மாட்டாங்க ஞானிகள். அருணாச்சலம் எப்படி இருக்குன்னா அது அருணாச்சலம், அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா அது விளக்கப்பட முடியாதது, அதை பிரம்மத்தில் எச்சில்படுத்த முடியாதது, அதை நீங்க இன்னுமே சொல்ல முடியாது. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் காட்ட முடியும், உங்களுடைய நோன் ஃபீல்டை பத்தி அவங்க பேசுவாங்க. இந்த நோன் ஃபீல்டு, நீங்க பார்க்கப்படும் விஷயம், இந்த பிரபஞ்சம், இதுல இருக்கிற கிளேஷம், இதுல இருக்கிற கான்ஃபிளிக்ட், உங்களுடைய கோபம், உங்களுடைய காமம், உங்களுடைய அலைக்கழிப்பு, இது எல்லாம் போகணும். இது ஒட்டுமொத்த கிளேஷம். இதை நீங்க தூக்கி தான் எரிஞ்சாகணும். பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கிரைசிஸ். கான்சியஸ்ல இது கிரைசிஸா இருக்கு. அதை உங்களை மேல்நோட்ட துடிச்சுட்டே இருக்கு. ஒரு டர்மாயில் இஸ் கோஸ் ஆன், அப்படியே மேல இருந்துட்டே இருக்கு. இப்ப இதை சரிப்படுத்தணும். இதை முதல்ல பாரு. இதை பார்க்கறது தான் இப்போதைக்கு உன்னுடைய வேலை. ஏன்னா இந்த மனசுங்கிறது என்ன பண்ண, இதை பார்க்காத நாலேஜ் பக்கம் திரும்ப. எப்படி நாலேஜ்னா நான் அந்த பிரம்மம்னு சொல்லுவோம். எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனாலதான் பதஞ்சலி யோக சூத்திரத்துல எடுத்த உடனே, தம்பி நீ அதை இருக்கட்டும், அது பிரம்மம் இருக்கு, அது நாலேஜ் இருக்கு, உபனிஷத்து இருக்கு, எல்லாம் இருக்கு அதுக்குள்ள. ஆனா உன்னுடைய கான்சியஸ்ல, உன்னுடைய விழிப்புணர்வு, நீ இப்ப இருக்கியே இந்த பட்டத்துல பெரிய ஒரு கிளேஷம் அப்படியே இருக்கு. இந்த கிளேஷத்தை நீ என்ன பண்ண போற? இந்த சித்தத்தை எப்படி நிரோதம் பண்ணுவ நீ? இந்த சித்தத்தை உன்னால நிறுத்த முடியுமா? எப்படி நிறுத்துறது? அதுக்கான அடுத்த ஸ்டெப்புக்கு போ. அப்ப தபஸ் பண்ண ஆரம்பிச்சு. எப்படி தபஸ் பண்ணணும்னா, பாகவதம் ஆரம்பிச்ச உடனேயே பெருமாளுடைய, நம்ம கதையில படிச்சிருப்போம், பாகவதத்துல எப்படி வரும், பெருமாள் அப்படி வருவார், அவனுடைய உந்தியிலிருந்து பிரம்மா வெளிப்படுவார். பிரம்மா வெளிப்பட்ட உடனே என்ன பண்ண, தன்னை விட அந்நியமா பெருமாளை பார்க்கறதுனால அவருக்கு பிரபஞ்சம் தெரியும். தன்னை விட இரண்டாவது வஸ்து கொண்டவர அவருக்கு துக்கம் வந்துடும். அந்த இரண்டாவது வஸ்து ஒண்ணு தெரிஞ்ச உடனே பெருமாள் என்ன பண்ணுவார்னா கருணை கொள்வார். கருணை கொண்ட உடனே ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா தபஹா அப்படிம்பார். பதஞ்சலி யோக சூத்திரமும் பெருமாள் தான் ஆதிசேஷன் தான் பதஞ்சலி. நமக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரியும். அப்ப என்ன நடக்குது இந்த இடத்துல? என்ன எடுத்த உடனே ஒரு பெரிய புராணத்துல கதையாக சொல்லப்பட்டதுல இந்த இடத்துல சூத்திரத்துல எடுத்த உடனே தபஹா, தபஸ் பண்ணுப்பா. எப்படி தபஸ் பண்ணுன்னு கேட்கிறாரு. உள்ளுக்குள்ளுற பாரு அப்படிங்கிறார். வெளியில பார்த்ததெல்லாம் பிரபஞ்சமா உனக்கு தெரியுது இல்லப்பா, எப்படி பண்ணா? அப்ப உள்ளுக்குள்ளுற பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்படி பதஞ்சலி யோக சூத்திரத்தினுடைய அந்த தபசு, அதுக்கப்புறம் சுவாத்தியாயத்திலிருந்து மெதுவா ஈஸ்வர பிரணிதான். இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அடர்த்தியா இருக்கு இந்த புக்கு முழுக்க. அதுக்கப்புறம் என்னென்ன, இந்த ஒரு விஷயம் பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, வாழ்க்கையில் நம்ம எதை சுகம்னு நினைக்கிறோம்னு ஆரம்பிக்குது.
சுக அனுசமி ராக அப்படின்னு இந்த வரி. இது பின்னாடி 15வது சூத்திரம், 15வது இல்லை 15க்கு முன்னாடி 7வது சூத்திரத்தில் வருது. நீ எதெல்லாம் சுகம்னு நினைச்சின்னு இருக்கியோ இது எல்லாம் நீ சுகம் இல்லை, முதல்ல அதை நிறுத்து. அப்பனா சுகம் என்றது என்னது? நீ தப்பா வச்சுட்டு இருக்க, அது எல்லாம் பற்று அப்படின்னு காட்டுற. இப்ப போடும் பொழுதே இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து இதுல சொல்றாரு. இப்ப எதெல்லாம் சுகம்னு நினைச்சுட்டு இருக்கியோ கூட இன்னொரு விஷயம் வந்துட்டே இருக்கு. என்னென்ன? அந்த இடத்துல பெயினும் துக்கம் ஒண்ணு வந்துட்டே இருக்கு, கவனி அப்படிங்கிறார் ஜெய கிருஷ்ணமூர்த்தி. ஒரே வார்த்தையில சொல்வார், சார் த பிளஷர் இன் பெயின் ஆல்வேஸ் கோ டுகெதர் அப்படிம்பார். நீங்க எதை ஒண்ணு சுகம்னு வச்சுட்டு இருக்கீங்களோ, என்ன சென்சரி பர்செப்ஷன்ஸ்ல இருந்து எது எதெல்லாம் வருதோ அதெல்லாம் சுகம். இந்த ஐம்புலன்களால என்ன பண்ணுதுன்னா, நீங்க ஒரு விஷயத்தை சுகம்னு கலெக்ட் பண்ணி நீங்க சுகத்தை அனுபவிக்கிறீங்க. இது சித்தத்துக்குள்ள போய் உட்காருது. இந்த சித்த ஆட்டோமேட்டிக்கா இதை ரெக்கார்ட் பண்றது. ரெக்கார்ட் பண்ணின உடனே இந்த சுகத்தை மீண்டும் 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 கேட்கறது. இப்ப என்ன பண்ணுதுன்னா, இதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியும். இந்த சென்சரி பர்செப்ஷன்ல இருந்து ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை திரும்ப 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 இந்த லிமிட்டட் சர்க்கிள்ல, ஒரு விஷிஷியஸ் சர்க்கிள்ல இதை கொண்டு வந்து இந்த அனுபவத்தை கொடுன்னு சொல்லிட்டு ஒரு தாட்டை கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். இது ஏன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, வாசனை அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இந்த வாசனை கூட்டம் எங்க இருக்கு அப்படின்னா, நாம இருக்கிற இந்த ஒட்டுமொத்த கான்சியஸ் கூட்டமே எதனால ஆக்கப்பட்டதுன்னா, வாசனைகளால் ஆக்கப்பட்டது. நாம அதுக்குள்ள உட்கார்ந்து அதுக்குள்ள நம்ம அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம். அதனால ரமண மகரிஷி அந்த நான் யார் விசாரத்தை சொல்லும் பொழுது ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லுவார். இந்த நான் யார் விசாரத்துக்குள்ள நம்ம போகும் பொழுதே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணுவாருன்னா, இந்த செல்ஃப நான் யாருன்னு கேளு அப்படிங்கிற இந்த செல்ஃப் ஒண்ணு இருக்கும்னா, இது அந்த தான்கிற அந்த அகண்டமா இருக்கிற செல்ஃப யாருன்னு கேட்க சொல்லல. அது யாருமே தெரியாது. தட் இஸ் அன்னோன். இப்ப நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு தாட் வருது. இது அனுபவிக்கிறவன் யாரு? இந்த நான் யார், அவ்வளவுதான். நாம நினைச்சுட்டு இருக்கோம், இந்த நான் யாருன்னு நம்ம கேட்டுட்டோம்னா அந்த நான்கிற பத்தி நம்ம தெரியும் அப்படிங்கிறதுக்கு உண்மையில நமக்கு புரியவே புரியாது. என்ன விஷயம்னா, இந்த செல்ஃப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரம்மாண்டம் தான் இந்த செல்ஃப். ஆக்சுவலா எல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த பிரம்மாண்டத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிட்ட எப்படி இருக்குன்னா, மெமரியா இருக்கு, வாசன பலமா இருக்கு. இந்த வாசன பலம் எவ்வளவு நாளா இருக்கு அப்படின்னா 1000 இயர்ஸா நம்ம கிட்ட இருக்கு. இந்த 1000 இயர்ஸா இருக்கிற வாசனையிலிருந்து ஒரு தாட் அது கிரியேட் பண்ணி கொடுக்க இது நமக்கு தான் கொடுக்குது நம்ம வாங்கி அதனோட அட்டாச் பண்ணிட்டு இந்த சரீரம் தான் நான் நினைச்சு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டே இருக்கோம் இல்லையா? இப்ப இதுல இருந்து இவன் வெளியில வர தெரியல. அப்பதான் ரமண மகரிஷி என்ன பண்றாருன்னா, இந்த நான் யாருன்னு குவெஸ்டின் பண்ணு அப்படிங்கிறார். மகத்தான ஞானிகள் இந்த நூற்றாண்டுல வாழ்ந்தாங்க. 2 பேர் முக்கியமா ஞான யோகத்திற்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் அந்த 2 பேர் நான் சொல்ல விரும்புறேன். ரமண மகரிஷிகள் இந்த செல்ஃப் அப்படிங்கறத என்னன்னு டிஃபைன் பண்ணாம குவெஸ்டின் பண்ணி பைபாஸ் போய் விசாரம் பண்ண வச்சிருவார். கொஞ்சம் அப்படியே இது கொஞ்சம் சுத்தா இருக்கும், கொஞ்சம் கேட்டிருக்கும். ஏன்னா இந்த விஷயம் இதுக்குள்ள அவ்வளவு இருக்கு. இந்த செல்ஃபை என்னன்னு குவெஸ்டின் பண்ணு. இது நீ ஆராயாது செல்ஃப்ன்றது. ஆனால் ஜெய கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணாருன்னா, இந்த கார்பேஜ் இந்த செல்ஃபுக்குள்ளார விழுது இந்த செல்ஃப் என்ன நம்ம காமிச்சுட்டே இருப்பார். நெட்வொர்க் ஆஃப் தாட்ஸ். இந்த தாட்னா என்ன? முதல்ல வாட் இஸ் திங்கிங்? எப்படி திங்கிங் கிரியேட் ஆகுது? why you are thinking? நீ ஏன் திங்க் பண்ற? இந்த திங்கிங் உனக்கு என்ன பிளஷரை கொடுக்குதா? இந்த பிளஷர்னா என்ன? why you are cling with pleasure? இந்த பிளஷர் கூட பெயின் ஒண்ணு வருதே. இந்த பெயின் வரும்போதே துக்கம் ஒண்ணு வருதே. இந்த துக்கத்தை நீக்கிறதுக்காக நீ என்ன பண்றன்னா, இந்த புஸ்தகத்துல இருக்கு, இந்த துக்கத்தை அதுக்குள்ளே எடுத்து நீ தேடுற. இந்த துக்கத்தை நீக்கிற சமாச்சாரத்தை இந்த துக்கம் கொடுக்குற இந்த கான்சியஸ்குள்ளரே நீ தேடுறப்பா, அதை முதல்ல நிறுத்து அப்படிங்கிறது இந்த பிரம்மசூத்திரம். இது பதஞ்சலி யோக சூத்திரம். அதனாலதான் ஒரு உதாரணம் கொடுக்குறாரு இந்த புஸ்தகத்துல. அவரு என்னன்னா, முதல்ல துக்கம்ங்கிறத விட நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கும். என்னன்னா, இந்த துக்கத்தை நம்ம யார்கிட்ட சொல்லிண்டே புலம்பிண்டே இருக்கிறது. இந்த துக்கத்தை சொல்லிண்டே இருக்கிறதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம் வருது.
ஏன் அந்த சந்தோஷம் வருதுன்னா, அந்த அஸ்மிதத்தை இவன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கான். அந்த அஸ்மிதத்துக்கு ஒரு கண்டினியூ கொடுத்துட்டே இருக்கான். அந்த 4 அஸ்மிதத்துக்கு இருப்பு அழியவே கூடாது முடிவு பண்ணிட்டான். அப்ப துக்கம் இருந்தா இந்த 4 இருக்கும். அதனால இதை தக்க வச்சுக்கிறதுக்காக இன்னொருத்தங்கிட்ட துக்கத்தை புலம்பலா பண்ணிட்டே இருக்கான். நமக்கு எப்பயுமே கொண்டாட்டமான சாங்ஸை விட துக்கமான பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். சைக்கலாஜிக்கலா இது எல்லாருக்கும் ஒரு உணர்வு தான். அது பிடிக்க கூடாதுன்னு எந்த விஷயம் சொல்லல. ஆனா அந்த துக்கத்தை நம்ம அப்படியே விரும்புவோம். அது ஒரு அசுரன் ரத்தம் குடிக்கிற மாதிரி யாரும் நம்ம அடிச்சுட்டா கூட உடனே என்ன பண்ணுவோம்னா, அவன் அடிச்சுட்டா இமீடியட்டா பதில் சொல்றதை விட செல்ஃப் பிட்டி உள்ள ஃபார்ம் ஆகும். செல்ஃப் பிட்டிங்கிறது என்னது? ஆக்சுவலா ஒருத்தரோட ஒரு பரிதாபமான உணர்ச்சி என்ன அவனுக்கு ஆகுது அப்படின்னா, இமீடியட்டா தன்னுடைய 4 ஒரு வலிமையை கொடுத்து நிறுத்திப்பான். அது அழியாது அந்த இடத்துல. இப்ப குருநாதர் உங்களுடைய இவர் சொன்னாரு, நான் எடுத்த உடனே அந்த அகங்காரத்தை போய் பஞ்சர் பண்ண முடியுமான்னு. அதெல்லாம் பண்ண முடியாது. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா அதுக்கு பரிதாபங்கிற வேஷத்தை போடுவீங்க. எந்த இடத்துல செல்ஃப் பிட்டி இருக்கோ அந்த இடத்துல லேசினஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏன்னா லேசினஸ் இஸ் எசன்ஸ் ஆஃப் செல்ஃப் பிட்டி. உங்ககிட்ட செல்ஃப் பிட்டி இருந்ததுன்னா லேசினஸ் கூடவே இருக்கும். லேசினஸ் என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் பிட்டியில கொண்டு போய் நிக்க வச்சிரும். ஐயோ என்னால இதெல்லாம் பண்ண முடியல. இந்த இயலாமையினுடைய இன்னொரு விஷயம் லேசினஸ். இது மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருக்கும். அந்த தந்திரத்தை இவர் என்ன காமிக்கிறாருன்னா, இந்த கான்சியஸுக்குள்ளார உன்னை எதெந்த கிளேஷம்லாம் உங்களை அவஸ்தைப்படுத்துமோ இந்த அவஸ்தையினுடைய ஒட்டுமொத்த ரூபம் என்னன்னா துக்கத்துக்கு கொண்டு வந்து இருக்கும். இந்த துக்கம் என்னன்னே உனக்கு தெரியாது. இந்த துக்கத்தை வகைப்படுத்துறாரு. ஞானிகளினுடைய உச்சமான விஷயம் ஒன்று இருக்கு. நம்ம கிட்ட வேர்டு மட்டும்தான் இருக்கு. துக்கம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். உண்மையிலேயே we are not feeling suffering. நமக்கு என்னன்னே தெரியாது. நம்ம சஃபரிங்கை எப்படி பார்க்குறோன்னா ஒரு ஃப்ளாஷ் மாதிரி அடிக்குது, அதுக்குள்ளார போகிறோம். உண்மையிலே சஃபரிங்குள்ளார நம்ம போகிறதில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். சஃபரிங் நமக்குள்ளார ஒரு கொதிக்கிறது இல்லையா, அந்த கொதிப்புக்குள்ளார போகாம அதனுடைய ஒரு சின்ன ஒரு ரெஃப்ளெக்ஷன் வந்த உடனே we are trying to escape that. இந்த ட்ரையிங் டு எஸ்கேப் என்ன பண்ணுன்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் துக்கத்திலிருந்து வெளியில போகணுங்கிறதுனால அந்த 4 எண்ணத்துக்கு நீங்க எஸ்கேப் பண்றது மூலமா அது தக்க வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல. அதனால அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆதிசங்கரர் அவதாரம் பண்றதுக்காக வரார். சன்னியாசிகளோட உட்கார்ந்து இருக்கும் பொழுது கேட்கிறார், நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். இங்க பொதுவா பக்தர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க சாக்ஷாத் ஈஸ்வர ரூபம், நீங்க தட்சிணாமூர்த்தி ரூபம், சிவஸ்வரூபம், நீங்க அதுக்காக வந்திருக்கீங்கன்னாரு. எல்லாம் பதிலும் கேட்டுட்டாரு. இது எதுவுமே காரணம் இல்லை அப்படின்னாரு. என்னன்னா, எனக்கு ஒரு துக்கம் இருக்கு, அந்த துக்கத்தை நிவர்த்தி பண்றதுக்காக நான் இந்த லோகத்துக்கு வந்தேன் அப்படிங்கிறது. அதான் பதில். அது எல்லாவித அவதார புருஷர்களுக்கும் என்னன்னா, பின்னாடி இருக்கிற அந்த கதைகளோட சேர்ந்து பக்தர்கள் வந்தாலும், ஆதிசங்கரராக இருக்கட்டும், வாசஸ்பதி இதுல மிஸ்ரராக இருக்கட்டும், எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி கருக்கு மாதிரி வெட்டுவாங்க அந்த இடத்துல. என்னன்னா, துக்கம் இருக்குப்பா, ஒரு துக்கம் இருக்கு, ஒரு பயம் இருக்கு எப்பயுமே என்கிட்ட. அனிர்வச்சி இதுல வியாக்கியானம் கொடுக்கும்பொழுது பயத்தை தான் 5வது காரணமா கொடுக்குறாரு உங்க மாஸ்டர். ஏன்னா இந்த பயம் உனக்கு பேசிக்கலா உள்ள ஒரு மரணம்ங்கிற பயம் இருக்கிறதுனால இது மேல வரும் பொழுது எதை பேசிட்டா கூட நமக்கு ஒரு பயம் வருது. எதை திரும்பினாலும் தெனாலி படத்துல கமல் இருக்கிற மாதிரி எதை திரும்பினாலும் எங்க திரும்பினாலும் பயத்துக்கு என்ன காரணம்னா உள்ள ஒரு பயம் ஒண்ணு இருக்கு. இந்த பயத்தை நீங்க எதிர்கொள்ளாத, உள்ள இருக்கிற அந்த பயம் அழியாத ஒன்றும் பண்ண முடியாது. அதனால ஒரே ஒரு விஷயம், பதஞ்சலி யோக சூத்திரத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான். பதஞ்சலி யோக சூத்திரம் என்பது டைரக்ட் ஃபேக்ட் ஃப்ரம் யுவர் லைஃப். நான் எப்படி இருக்கணும் அதை காமிக்கும். ஒரு மகத்தான குரு எப்படி செயல்படுவாருன்னா, கண்ணாடி மாதிரி இருப்பார் உங்க எதிர. உங்ககிட்ட உங்க கண்ணாடி இதுதான்ப்பா நீன்னு காமிச்சுட்டே இருப்பாரு. இந்த உங்களுக்கு ஏன் கதையா சொல்லலைன்னா, உங்ககிட்ட கதையில போகும்பொழுது மைண்ட் என்ன பண்ணுன்னா என்டர்டைனிங் பக்கம் போய் உட்காந்துக்கும். இதையே உட்காந்துட்டு பாகவதம் அப்படியே சொன்னோம்னா அப்படியே கேட்கணும். நல்லதுதான், நான் ஒன்றும் அதெல்லாம் சொல்லலை. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் உங்களை என்ன பண்ண டேக் டைவர்ஷன் போட்டு திருப்பி திருப்பி போயிட்டே இருக்கும். நன்னா இருந்தது கதை, பிரமாதமா இருந்தது, அப்படியே கண்ணில் ஜலம் கட்டின்ட்டு போயிட்டான் ஆத்துக்கு. பதஞ்சலி யோக சூத்திரம் என்ன பண்ணுன்னா உங்களை உட்கார்த்தி வச்சிரும். டைரக்டா இதுதான் நீங்கன்னு உங்களுக்கு காமிக்கும். அது இதுதான்ப்பா நீ அப்படின்னு. உனக்கு துக்கம் இருக்கு, இந்த துக்கத்தை என்ன பண்ண, இந்த துக்கத்திலிருந்து நிவிருத்தி ஆகணும்.
ஏன்னா இந்த துக்க நிவர்த்திக்கு என்ன காரணம் இதுல சொல்லப்படுதுன்னா விருத்திகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன விருத்திகள் இருக்கு உங்ககிட்டன்னா, உங்ககிட்ட அஞ்ஞான விருத்திகள் நிறைய இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த விருத்திகளே இல்லாத ஒரு ஸ்டேட் போகணும்னா சொல்லலாம் ஞான விருத்திகளை முதல்ல சேர்த்துக்கணும். குருவினுடைய சேவையிலிருந்து ஒரு குரு கிட்ட உட்கார்ந்துட்டு அவர் சொல்றதெல்லாம் முதல்ல ஒழுங்கா பண்ணிட்டே இருக்கும் பொழுது இவன் அஞ்ஞான விருத்திகள் பக்கம் போகாம என்ன பண்ணுவான்னா ஞானபரமான விருத்திக்கும் போகும். அதனாலதான் சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா பரம் அபரம்னு பிரிச்சிருக்கு. பரஞானம்னு ஒண்ணு இருக்கு, அபரஞானம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா இது ரெண்டுமே லோகத்துல தக்க வைக்கும். பரஞானம்ங்கிறது என்னன்னா அந்த பக்கம் போறதுதான். ஆனா புஸ்தகங்கள் என்ன பண்ணுன்னா முதல்ல அபரஞானத்திலிருந்து தள்ளி உங்களுக்கு முதல்ல பரஞானத்தை கொடுக்கணும்னா இதுல இருந்து தள்ளி இந்த பக்கம் போறதா இந்த ஞானத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா ரெண்டுமே நீங்க ஒரு கட்டத்துல டிராப் பண்ணி ஆகணும். இது இது இதனால என்னென்னலாம் இது வரைக்கும் இருந்து இதெல்லாம் கழியணும். அப்ப பார்க்க போகும் பொழுது இந்த துக்க நிவர்த்தி, இந்த துக்கத்திலிருந்து வெளியில வரணும். இந்த புஸ்தகத்துல இந்த தவம் சுவாத்தியாயம் இப்படியே போயின்னு இருக்கும் பொழுது இந்த துக்கத்தினுடைய விஷயத்தை சொல்லும் பொழுது கிளேசங்களை பத்தி ஒரு பெரிய வகைப்பாடு. இதை சொல்லி முடிச்ச உடனேயே அந்த கிளேசங்களுடைய விஷயம் ஃபர்ஸ்ட் என்ன, அவித்யை, அஸ்மிதம், ராகம், துவேஷம், அபினிவேசம். அவித்யை அப்படிங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் நாம எதை ஒண்ணு மாத்தி புரிஞ்சுட்டு இருக்குமோ வித்யானா ஞானம்னு பேரு. எந்த ஒரு சித்தமானது இது ஞானம் இல்லை, இது வேறு, அதாவது தனக்கு அந்நியமா இது வேறு, இது புரிஞ்சுக்கிறது ஒரு இடம் இருக்குல்ல, இதுதான் அவித்யை அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம்ல, அந்த இடம் தான் முக்கியம். ஒரு குருவானர் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு வித்யை அப்படிங்கறது நேரடியாக எடுத்து கொடுக்க மாட்டாரு, இருக்கிற அவித்தியை தள்ளி தான் காட்டுவார் குரு. அதே போலவே அஸ்மிதம்னு ஒண்ணு இருக்கு. அஸ்மிதம் அப்படிங்கிறது என்னன்னா இல்லாத ஒரு வஸ்து இருக்கிறது போல காணப்படுறது. அஸ்மிதாவுக்கு நிறைய வியாக்கியானம் கொடுத்திருக்காங்க பெரியவங்கள்லாம். இன்னும் சரியா சொல்ல போனா மீனாட்சி அம்மன் கோயில்ல மீனாட்சிக்கு 3 மார்பகங்கள் இருக்கும். இந்த 3வது மார்பகத்தை யார் சரி பண்ணுவா, யார் பார்த்துப்பான்னா அது 3வது மார்பகம் எப்படி இயற்கை கிடையாது, ஒரு பெண்ணுக்கு எவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணுவாருன்னா ஈஸ்வரன் போய் அம்பாளை பார்க்கும் பொழுது இந்த 3வது மார்பகம் சரியாகும். என்னன்னா அஸ்மிதம் போயிட்டுன்னு அர்த்தம். இந்த அஸ்மிதம் தான் இருக்கிறதுலேயே. உங்களுடைய குரு சொல்றாரு ஒரு இடத்துல, எனக்கு கோபம் வருது, நான் இப்ப என்ன பண்ணேன்னா கோபம் உங்ககிட்ட இருக்குங்கிறதுக்கு காரணமே அந்த இடத்துல அஸ்மிதாவுடைய எக்ஸ்டென்ஷன் இருந்துட்டே இருக்கிறதுனால தான் உனக்கு கோவப்பட்டுட்டே இருக்க. இப்ப நீ என்ன பண்ணனா அஸ்மிதம் போகணும்னா அந்த கோவத்தை என்ன பண்ண அட்டன் பண்ணு அப்படிங்கிறார். அட்டென்ஷன். இப்ப இந்த கோவத்தை நம்மால பார்க்க முடியுமான்னா முதல்ல ஒரு விஷயம் என்ன சாஸ்திரத்துல என்ன கத்துக்கணும்னா அது ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தன அதை நீங்க பார்க்க ஆரம்பிச்சணும், அந்த மொமெண்ட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப இந்த பார்க்கறதுன்னு ஒரு செயல் இருக்குல்ல, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு அவர். எப்படின்னா நான் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கிறேன், சூரியனை பார்க்கிறேன், அதுக்கு பக்கத்துல ஒரு விஷயத்தை பார்க்கிறேன், என்னுடைய மூக்கை பார்க்கிறேன், என்னுடைய மூக்குலேருந்து உள்ள கண்ணை பார்க்கிறேன், இந்த கண்ணுக்கு பின்னாடி ஒரு இருட்டை பார்க்கிறேன், இந்த இருட்டை நான் பார்த்துட்டே இருக்கேன்னு அவன் யாருன்னு பார்க்கிறேன். இப்படி என்ன பண்ணுதுன்னா வெளிப்பிரபஞ்சத்திலேருந்து இழுத்து கொண்டு வந்து உள்ளுக்குள்ளார பார்க்கிறேன், இதை பார்க்கிறவன் யாருன்னு பார்க்கிறேன், அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு. அப்ப என்னன்னா என்கிட்ட கோபம்னு ஒண்ணு உருவாகுது, இது அஸ்மிதம்னு குரு சொல்லிட்டாரு, அதை நான் பார்க்கணும். இன்னொரு விஷயம் இந்த இடத்துல, இது கோபம் தப்பு ரைட்டுன்னு உங்களுக்குள்ள எந்த எண்ணமும் வரக்கூடாது அந்த இடத்துல. என்ன அந்த இடத்துல அனலைசர் எப்போ உள்ளுக்குள்ளர வரானோ அவன் எடை போட்டு இருக்கிற வரைக்கும் இந்த நான் என்ன பண்ணுதுன்னா இது தப்பு ரைட்டுன்னு சொல்லிட்டே இருக்கு. இவன் தப்பு ரைட்டுன்னு சொல்றவன் அப்சர்வர் கிடையவே கிடையாது இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்னா இவன் அந்த கோவத்தை அப்படியே நின்று ஸ்டே வித் தட், அவ்வளவுதான். உங்களுக்கு வேற எந்த வழியுமே கிடையாது. ஜெய கிருஷ்ணமூர்த்தி இதை ப்ரூட்டல் ஹானஸ்ட் அப்படிம்பார். சார் ஐ எம் கிரீடி ஃபெலோ அப்படின்னா நான் கிரீட், அவ்வளோதான். நான் போய் ஐயோ நான் எப்படி பேராசக்காரனா இருக்கிறது சமூகத்தில் ஒத்துக்க மாட்டேன், அதெல்லாம் கிடையாது. சார் ஐ எம் செக்ஷுவல் அப்படின்னா அவ்வளோதான் நான். சார் எனக்கு நான் பெரிய பொறாமை, சார் ஐ எம் ஜெலஸ் அப்படின்னா எனக்கு பொறாமை, அவ்வளவுதான். ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்கோ, சரண்டருங்கிறது ஏதோ ஒரு நாள்லாம் கிடையாது.
நான் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணிட்டேன், ஈஸ்வரன்கிட்ட சரணாகதி பண்ணிட்டுலாம் கிடையாது. உங்களுடைய எண்ணம் உங்களுக்குள்ளர தோன்றும் பொழுதே அந்த எண்ணத்துக்கு அந்த எண்ணத்துக்கு எந்த பதிலும் கொடுக்காம அந்த எண்ணம் எதிரியே வெறுமனே கையை உதறிண்டு அப்படியே கொம்முன்னு நீங்க நின்னீங்கன்னா அதுக்கு தான் சரண்டர்னு பேர். சரண்டர் ஏன் ரமண மகரிஷிகள் இந்த எண்ணம் யாருக்கு, எனக்கு அப்ப இந்த நான் யார், இவன் தான் முக்கியம், எதிர இருக்கிறது முக்கியமே கிடையாது. எதிர இது கான்சியஸ்னஸ் ஸ்பீடா போயிட்டே இருக்குது. விஜய சர்க்கிள் தெரிஞ்சு போச்சு. குரு கிட்ட நீங்க ஒன்ன பெரிய முக்கியத்துவம் என்னன்னா, இந்த புக்கினுடைய முக்கியத்துவம் என்ன, எது மாயைன்னு இது காட்டி கொடுத்துட்டே இருக்கு இந்த புக்கு முழுக்க. நீங்க இந்த புக்ல பார்க்கக்கூடியது ஞான தரிசனம்ங்கிறது கடைசியில. ஆனா இந்த புக்கு முழுக்க நீங்க பார்க்கறது எதுன்னா, எது நான் இல்ல, எது எனக்கு வேண்டாம் அப்படிங்கறத காட்டி கொடுக்குறது இந்த புக்கினுடைய லட்சியம். அதை நீங்க தள்ள தெரிஞ்சாலே போதும். ஏன்னா இந்த புக்கு முழுக்க வேதாந்தம். இந்த புக்கு முழுக்க என்ன கேட்டீங்கன்னா நேத்தி 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 அப்படின்னு ஒரே விஷயத்துல கொண்டு வந்து முடிச்சிடலாம் இந்த புத்தகத்தை. என்ன, நெகேஷன் இஸ் த ரைட் வே டு த ஸ்பிரிச்சுவல். எப்பயுமே நான் நினைக்கிறது கிடையவே கிடையாது. நான் ஒண்ணு நினைக்கிறேன்னா நான் கிரியேட் பண்றேன் புதுசா. அப்ப என்ன பண்ண, என்னுடைய மனசு கிரியேட் பண்ணது இந்த விஷயத்த. என்னுடைய மனசுல இருந்து எது ஒண்ணு வந்தாலும் தான் அது என்னுடைய அகங்காரத்தினுடைய மையத்தளத்திலிருந்து வந்திருக்கு. இந்த மையத்தளம் எப்படி ஆகும், அது செல்ஃப் சென்டர்டா தான் நடக்கும். தன்னைத்தானே உயர்த்திக்கும், தன்னைத்தானே தாழ்த்திக்கும், எல்லா மக்களும் பண்ணும். இப்ப செல்ஃப் சென்டர்ட் ஆக்ஷன்ல இருந்து நான் வெளியில வருது எல்லாமே இல்யூஷரி வேல்டா தான் இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணணும், இது யாருன்னு முதல்ல கொஸ்டின் பண்ணணும். அந்த இடத்துல இந்த கொஸ்டின் இந்த புக்கு முழுக்க இருக்கும். உங்களுடைய குரு என்ன பண்ணியிருக்காரு மாஸ்டர், இந்த கேள்வி பதில்கள் செக்ஷன் முழுக்க நான் அப்படியே பார்க்கும் பொழுது எந்த இடத்துலையுமே ஒரு சாதகமான பதில் கிடையாது. அதை புரிஞ்சுங்க. நீங்க ரொம்ப திருப்தியா எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டாரு அப்படின்லாம் கிடையவே கிடையாது. திருப்தியான பதில்கள் கிடையாது. எது சரியான பதில் அதுதான் சொல்லணும். ஒரு மாஸ்டருடைய முதல் விஷயம் என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பதிலை சொல்லிட்டு போறதே கிடையாது. சரியான பதில் என்னன்னா, உங்களுடைய மாயை அது வேற இருக்கணும். அந்த இடத்துல கசாப்பு கடைக்காரன் வேலை. படிச்சிருக்கோம் ஒரு உபநிஷத்துல கதை இருக்கு. என்ன, அந்த குரு என்ன பண்ணிட்டு இருப்பாரு, ஒரு வெட்டி வெட்டி தூக்கி போடுவார் அந்த பக்கம். அந்த வேலையை தான் இந்த புக்கு முழுக்க பண்ணிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணுதுன்னா, சாதாரண கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற நம்மளுடைய சுகம், நம்மளுடைய பிளஷர்ஸ், அதை பத்தி பேசுது. இந்த சுகத்தை நீ கையில எடுத்து வச்சுக்கோ அப்படிங்கிறார். இந்த சுகம் எதுவுமே துக்கத்தோட இருக்கிறதா பாரு அப்படிங்கிறார். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்ம வினையா உனக்கு கர்மவசத்தை கேள்வி பதிலாம் இருக்கு இதுக்குள்ளார. கர்மவசத்தினால உனக்கு இது வந்திருக்குப்பா. உனக்கு வில் இருக்கா இல்லையா, உனக்கு ஃப்ரீ வில் இருக்கா இல்லையா அதை கையாளுறதுக்கு அப்படின்னா, கர்மவசத்தினால வந்ததை நீ அனுபவிச்சுதான் தீக்கணும். எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணுவா, இன்னொரு கயிறை உன்னால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். உதாரணம் கொடுத்துருக்காரு அவரு, இருக்கா, படிச்சிருப்பீங்க. இன்னொரு கயித்தை வச்சுட்டு நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஃப்ரீ வில்லே உங்களுக்கு முதல்ல கிடையாது. இந்த பிரபஞ்சம் முழுக்க, லலிதா சகஸ்ரநாமம் என்ன சொன்னா, இந்த பிரபஞ்சம் முழுக்க அந்த அம்பாளுடைய விஷயம், அவ வச்சதுதான். அப்ப நடுவுல நீ யாரு ஆடு, நீ அதை சொல்றதுக்கு நீ யாரு, எல்லாமே அவளோட தான். ராமகிருஷ்ண மசம் இன்னும் ஒரு போடுவார், எல்லோருக்குள்ளும் இந்த நானை அவள் போட்டு வைத்திருக்கிறாள், கடைசியில இந்த நானை அவளே உருவி எடுத்துக்கொள்வாள் அப்படின்னு போகும். முடிஞ்சு போச்சு இந்த இடத்துல பக்தி. இந்த நான்கிறது எதை ஒண்ணு விசாரம் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கோமோ, பக்தியினுடைய உச்சத்துல ஓஹோ இந்த நானும் அவதான் எடுக்கணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு. ஆனா என்ன பண்ணணும்னா, ஒரு விசாரம் வந்துட்டே இருக்கணும். இப்ப அண்ணன் சொன்னாரு, அந்த செயலை நீங்க செய்யணும். என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுக்குள்ளார உங்களுக்கு சாதனா பாதத்தினுடைய மைய தத்துவம் எதை நோக்கி நகர்த்துக்குதுன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி. சொசைட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் கிடையாது, இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன, இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஒரு மாயையை தகர்க்க போற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. பிகாஸ் ஆஃப் யூ ஆர் இன் இல்யூஷன். நீங்க இதுக்குள்ள இருக்கீங்கன்னு காட்டிடுறாரு. ஏன் இல்யூஷன்? இல்யூஷன் இருக்கிறதுனால நீ கஷ்டப்பட்டுட்டே இருக்க, டெய்லி துக்கம் சொல்லிட்டே இருக்க. உனக்கு ஒரு கணவனோ மனைவியோ உன்னை சுற்றி உள்ள ஒருவர்களோ எந்த விதமான சேஷ்டையும் நமக்கு பிடிக்கல. ஜெயகிருஷ்ணமூர்த்தி ஒரு விஷயம் அழகா சொல்லுவாரு. எல்லாரும் அவர் என்ன வச்சுன்னா, ட்ரெடிஷன்ல தூக்கி எறிகிறார் அப்படிம்பாங்க. அவர் எந்த ட்ரெடிஷன்லாம் தூக்கிலாம் எரியல, உங்களுக்கு ட்ரெடிஷனுக்கு சரியான மீனிங் கொடுக்குறாரு. பிரிசன் ஆஃப் ட்ரெடிஷன் அப்படிம்பாரு.
நீ ஒரு ட்ரெடிஷன்ல மாட்டின்னு இருக்கேன் பாரு. ட்ரெடிஷன் ஆக்சுவலா என்னென்ன, நமக்குள்ளற ஒரு ட்ரெடிஷன், காலம் காலமா நமக்குள்ளற ஒரு விஷயம் இருக்கு. அந்த ட்ரெடிஷன் இஸ் கால்டு வயலன்ஸ். புரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட இருக்கிறது என்ன, அடிப்படையா நம்ம கிட்ட என்ன இருக்கு? வயலன்ஸ் இருக்கு. இன்னொன்னு என்ன இருக்கு? ஹேட்ரட் இருக்கு, வெறுப்பு இருக்கு. நம்ம யாருன்னா ஒருத்தரை பார்க்கும் போதே என்ன பண்றோம்னா, பிளாங்கெல்லாம் பார்க்க தெரியல. இந்த இடத்துல எப்படி பார்க்கறதுன்னு இந்த புக்கில் சொல்லி கொடுத்துருக்காரு ஒரு இடத்துல. என்ன, ஒரு குழந்தைய வச்சுட்டு அம்மா எப்படி பார்ப்பாளோ அது மாதிரி பார்க்கணும். அந்த லாங்குவேஜ் அம்மாவுக்கு மட்டும்தான் புரியும். பார்க்க பார்க்க அந்த அம்மா வந்து சும்மா கையை எடுத்து இப்படி கூட்டினாலே பசிக்குதுன்னு அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். அழத்துக்கு முன்னாடியே இது பசிக்காக அழப்போகுதுன்னு அம்மாவுக்கு மட்டும் தெரியும். என்ன, அந்த அளவுக்கு அப்சர்வேஷன் இருக்கு. பின்னாடி இந்த திருஷ்டா இந்த விஷயங்கள் வரும்பொழுது 15வது சூத்திரம் தாண்டும் போது என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல சாதனா பாதம் வந்து மெதுவா அப்படி ஏறி ஒரு விஷயங்களை புரிஞ்சுட்டு, கிளேசங்கள்லாம் அப்படி புரிஞ்சுட்டு அப்படி மேல போயும் பொழுது, இனிமேல் நீ பார்க்கறது மட்டும்தான் உன்னுடைய வேலை அப்படிங்கிறாரு. என்ன, பார்ப்பவனும் பார்க்கப்படும் வஸ்துவும் பார்க்கும் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் ஒன்னாக போறது. அப்சர்வர் இஸ் அப்சர்வ்டு, மொத்தமா எல்லாம் ஒழிஞ்சு போறது. அதனால இனிமேல் பார்க்கறது தான் வேலை. அந்த பார்க்கறது எப்படி பார்க்கிற, குழந்தைய பாரு முதல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு புத்தகத்துல. அழகான உதாரணம். இதுல இருக்கிற நிறைய உதாரணங்கள் எப்படி இருக்குன்னா, சின்ன சின்ன விஷயங்களா இருக்கு. அதான் இதனுடைய பெரிய வெற்றி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் குட்டி கதையில அப்படி திருப்பி விட்டுருவார். ராஜசம், தாமசம், சத்துவகுணம், இது மூணும் நமக்கு வேணுமா வேணாமா? ராமகிருஷ்ணன் குட்டி கதையை சொல்றாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை இது. எப்படிப்பா, காட்டுல ஒருத்தன் சிக்கின்ட்டான், அவனை ஒருத்தன் கட்டி போட்டான். முதல்ல ஒருத்தன் வரான், அவனை இவனை கொன்னுடு அப்படிங்கிறான். இல்ல நான் கொல்லக்கூடாது, இவனை அப்படியே கட்டி போட்டு வச்சிருவோம் அப்படிங்கிறான் ஒருத்தன். இன்னொருத்தன் வரான், அவன் என்னடா பாவம் பண்ணான், அவன்கிட்ட தான் கொள்ள அடிச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம், அதனால அவுத்து விட்டு அவன் காட்டுன்னு தப்பிச்சு போகட்டும் அப்படின்றான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் உடனே அப்படி இன்டர்பிரிட்டேஷன் அழகா கொடுக்குறாரு. முதல்ல ஒருத்தன் கொன்னனும் சொன்னானே, அவன் தான் தமோகுண விருத்தி உள்ளவன் அப்படிங்கிறாரு. தமோகுண விருத்தி உங்களை கொண்டு போட்டு ஒட்டுமொத்தமா உங்களுடைய நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் இந்த கிளேசங்கள்ல வரக்கூடிய தடைகள் ஒண்ணு சொல்றாரு இல்லையா, அது ஒட்டுமொத்தமா அது பண்ணிட்டு வரும். ரெண்டாவது, இவனை கட்டி போட்டுருவோம் அப்படின்னு சொன்னதை ராஜச குணம் அது பண்ணும். மூணாவது, சத்துவகுணம்னு ஒண்ணு இருக்கும். சத்துவகுணம் தான் அவிழ்த்து விட்டுடும். இவன் எப்படியே தப்பிச்சு போகட்டும், விட்டு நம்ம வேண்டியது என்னது எடுத்துட்டோன்னுவான். அப்ப ராமகிருஷ்ணன் பண்ணோம்னாரு, உங்ககிட்ட இருந்து தமோ குணமும் போகணும், ராஜச குணமும் போகணும், சத்துவகுணமும் போகணும்ப்பா. ஏன் தெரியுமாப்பா, இந்த 3 குணங்களும் நீ இல்லை, நீ தான் குணாதீதன் அப்படிம்பார். 3 குணங்களையும் தாண்டி இருக்கிற நீ குணாதீதனா இருக்கிறதுனால இது 3ம் போகணும் அப்படிம்பார். அப்படி வரும்பொழுது இந்த இடத்துல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு விஷயத்தை பார்க்கறது, அந்த விஷயத்தினுடைய தன்மை என்னங்கிறத மெதுவா அப்படியே பார்க்கறது, புரிஞ்சுக்கிறது. இந்த சீயினுடைய லெவல் வெளி பிரபஞ்சத்திலேருந்து உட்கார்ந்துட்டு இந்த சாதனா வழியா, கிரியாங்கிற யோகம் வழியா உள்ளுக்குள்ளர திருப்பி விடுறது. எந்த குருநாதரும் வெளியில ஒண்ணு இருக்குன்னு சொன்னதே சரித்திரமே கிடையவே கிடையாது. அப்ப உள்ளுக்குள்ள இருந்து வெளியில இருக்கிற பார்வையை தூக்கி உள்ளுக்குள்ள திருப்புற அந்த டேர்ன் ஒண்ணு இருக்குல்ல, அந்த டேர்ன் தான் இந்த சாதனா பாகத்தினுடைய சென்டர் பாயிண்ட். நீங்க டேர்ன் பண்ணிட்டீங்கன்னா சாதனா புக்கு நீங்க படிக்க வேண்டாம் மீன்ஸ் முடிஞ்சு லட்சியார்த்தம் எடுத்து அந்த இடத்துல. இந்த புக்கு வந்து என்ன ஆகுதுன்னா செயலா உங்களுக்குள்ள போய் பரிமளிச்சுன்னு அர்த்தம். அப்ப அது அடிப்படையா என்ன உங்களுக்கு காட்டுறாரு இந்த பதஞ்சலி, அடிப்படையா என்ன விஷயம் காட்டுறாரு, உங்களுடைய கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற கிளேசங்களும் இந்த கிளேசங்கள் கொடுக்கக்கூடிய அந்த துக்கங்களும், நீ எது ஒண்ணு சுகம்னு நினைச்சுட்டு இருக்கியோ அது சுகம் இல்ல, அது வெறும் விஷமுள்ள பாம்பு அப்படின்னு காட்டுறாரு. எஸ், லைஃப் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, ஞானிகள் வரும்பொழுது ஜாக்கிரதைப்படுத்திடுவாங்க. ஒரு இடத்துல ஜேகே சொல்றாரு, உதாரணம் சொல்ல, சார் when you see the snake what you will do அப்படின்னு கேட்பாரு. பிகாஸ் ஆஃப் ஒரு பாம்பை நீங்க எதிர பாக்குறீங்க, என்ன பண்ணுவீங்க, பின்னாடி நகரணும் நீங்க. திஸ் இஸ் யுவர் வே ஆஃப் லிவிங் அப்படிங்கிறார். நீ அப்படிதான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்பாரு. பிகாஸ் அன்சர்டனிட்டிஸ் உள்ளது இந்த வாழ்க்கை. ஏன்னா உங்ககிட்ட எவ்வளவு தூரம் பயம் இருக்கோ அவ்வளவு தூரம் அது எல்லாமே மரண பயம். எவ்வளவு தூரம் மரண பயம் இருக்கோ உங்களால வாழவே முடியாது. அதனாலதான் ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்ககிட்ட வந்து முதல்ல உங்களுக்கு ஒரு அழகான ராஜாங்கத்தை ஜீசஸ் கிரைஸ்ட் காமிப்பார். ராஜாங்கம் அப்படிம்பார். சம்பிரதாயத்துல ஸ்ரீவித்யா உபாசகர்ல ஸ்ரீபுரம்ங்கிற அழகிய நகரங்களை காமிப்பாங்க ஞானிகள்.
கைலாசத்தை காமிப்பாங்க, வைகுண்டத்தை காமிப்பாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா உபாசகர்களுடைய நிலை இங்கிருந்து அங்க போகணுங்கிறதுக்காக. இந்த லோகத்துல வாழணுங்கிறது கிடையவே கிடையாது. அவங்களுக்கு நன்னா தெரியும் இங்க என்ன இருக்குன்னு. கோலோகம்ங்கிற கிருஷ்ணனுடைய லோகத்தை காமிப்பாங்க, சாகேதபுரம்ங்கிற ராமனுடைய லோகத்தை காமிப்பாங்க. அந்தந்த பக்தர்களுக்குரிய லோகங்களை அவங்க காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு போர்டோட ஒரு கொடியோட அப்படியே அசிக்கிட்டு வந்துருவாங்க. அப்படி இது காமிக்கும் போது இது என்ன காட்டுறது அப்படின்னா சத்தியம்ங்கிறது லோகத்தை இது காட்டுறது. எந்த விதமான கற்பனையும் கிடையாது இந்த இடத்துல. சத்தியம் தான் அந்த இடத்துல, வெறும் ட்ரூத். இந்த ட்ரூத்தை நேரடியா இந்த ட்ரூத்துக்கு எது எதெல்லாம் தடையா இருக்கோ, எதெல்லாம் ஹிண்ட்ரன்ஸா இருக்கோ, எந்த கிளேசங்கள்லாம் தடுக்கிறதோ எல்லாத்தையும் வெட்டி எறி அப்படிங்குது. அந்த வெட்டி எரியறதுக்கு உண்டான விஷயத்தை கிரியா யோகமா இந்த இடத்துல கொடுக்கறது. கிரியா யோகத்துல இருக்கிற மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, காந்தி தன்னுடைய வாழ்க்கையில தன்னை அறியாமல் இந்த கிரியா யோகத்துக்குள்ள இருக்கிற சில விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்க டைரக்டா போய் நான் யார் விசாரத்தை விஞ்ஞானமய கோஷம் தாண்டி உங்களால விசாரிக்கவே முடியாது. டைரக்டா நான் யார் விசாரம் பண்ணிட்டு இருக்கேன் சார்னா சில சாதகர்களுக்கு முடியாது. ஆனால் அன்னமய கோஷத்திலேயே இந்த நான் என்கிற நானை வீழ்த்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த கிரியா யோகத்துல உண்டு. என்ன, இது உனக்கு சரீரம் இல்லைன்னு சொல்லிட்டதுனால இந்த சரீரத்தை எந்த நிலையில வச்சுட்டோம்னா இதுக்கு அப்புறம் இருக்கிறது நீ போடும். அட்டயோகம் எது கொடுத்துருக்குன்னா இதுல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடாது. உங்களுக்கு இதுல இருக்கிற இன்னொரு ஸ்டெப்புக்கு நகர்ந்து அப்படியே பிராணன்ல இருந்து அடுத்த கோஷம், அதுக்கடுத்து விஞ்ஞான கோஷம், அதுக்கடுத்து ஆனந்த கோஷம், அது மாதிரி போயிட்டே இருக்கும் அடுத்தடுத்த ஸ்டெப்பு. இந்த கோஷங்கள்ல ட்ரில் பண்ணி போறதுக்கான ஒரே விஷயம் என்னன்னா மூச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த மூச்சை தான் லலிதா சகஸ்ரநாமம் என்ன பண்ணுதுன்னா மராளி மந்தகமனா அப்படிங்கணும். அழகா இருக்கும் அந்த வார்த்தையை. என்னென்ன அந்த மூச்சு எப்படி பண்ண மராளி மந்தகமனா அப்படி ஒரு குழந்தை அப்படியே சிலு சிலு சிலுன்னு ஆடிட்டு அப்படியே போகும் இல்லையா, அந்த மராளி மந்தகமனா அப்படியே போகும். அது போகும்பொழுது என்ன சொல்லிட்டு போகும்னா அந்த மூச்சு சோகம் ஹம்சங்கிற வேதாந்த பறை அப்படி ஓதிண்டே போகும் அப்படின்னு. பிராணாயாமம் அப்படியே மூச்சை இழுத்து விட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கிறது அதெல்லாம் கிடையாது. என்ன பண்றதுன்னா சோகம் தான் முழுக்க. நேரா போய் திருவாரூர் பெருமானை போய் சேவிங்க. ஒட்டுமொத்த பிராணாயாமமும் ஒட்டுமொத்த அஷ்டாங்க யோக தத்துவமும் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கு. பெருமாள் என்ன பண்றாருன்னா என்னுடைய ஹிருதயத்துல சோகம் அம்சன் அப்படின்னு இன்னொன்னு அஜபாங்கிற ஒரு மந்திரத்தை ஜபிச்சுண்டுன்னு உட்கார்ந்து இருக்காரு அப்படிங்கிறது. ஏன் இந்த விஷயத்த சொன்ன, ஜபத்தை பத்தி அழகா இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. தன்னுடைய மாணவர்கள்கிட்ட பேசுறாரு. ஜபம்னா என்ன அப்படின்னு பேசுறாரு. முதல்ல ஜபம்னா இட்ஸ் நாட் ஓன்லி ரிப்பீட்டிங். ஜபம்ங்கிறது உங்களுக்கு உள்ளுக்குள்ளார போய் உட்காந்துக்கணும். நான் அதுக்கு முன்னாடி சொன்னேன்னா தெரியல, மந்திரம் இந்த ஜபம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மந்திரம் அப்படிங்கிற வார்த்தைக்கே என்ன அர்த்தம் அப்படின்னா மந்திர திருஷ்டாகா ரிஷிகின்னு ஒரு அர்த்தம் உண்டு. யார் ரிஷி அப்படிங்கிற ஒரு என்ன அர்த்தம்னா மந்திரத்தை யார் நேர்ல பார்த்தவனோ அவன் தான் ரிஷின்னு ஒரு பொருள். இன்னொன்னு, எந்த மனதை காப்பாற்றுகின்றதோ அதற்கு மந்திரம்னு பேர். இப்ப இந்த மனதை காப்பாற்றுவதால் இந்த மனதை கட்டுப்படுத்துகிறதா அல்லது இந்த மனதை செழிக்க செய்கிறதா அப்படின்னு என்ன அர்த்தம் பார்த்தோம்னா இந்த மனதை வெளிப்பிரபஞ்சத்திலிருந்து வரும் வாசனைகளை தடுத்து நிறுத்தி தனக்குள்ளாரே ஆழக்கூடிய ஒரு சப்தத்துக்கு பேர் மந்திரம்னு பேர் இல்லையா. மந்திரம் நம்ம காயத்ரி மந்திரம் சொல்லும் பொழுது அந்த புத்தி எது ஒன்று சூரியனுடைய சவிதாங்கிற தேவி இருக்காளோ அவ என்னுடைய புத்தியில அறிவு ஏற்றட்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்ப மந்திர திருஷ்டாக அந்த மந்திரம் அப்படிங்கிறது என்னன்னா எது ஒன்று என்னுடைய மனதை காப்பாற்றுகிறதோ, பிரபஞ்சம் வெளிப்பிரபஞ்சத்துக்குலேருந்து எகிரி தள்ளிண்டு மனம்ங்கிறது இந்த இடத்துல இன்னும் டெப்த், அந்த அகங்காரம், இந்த அகங்காரம் என்ன பண்ண மூவ் பண்ணி வெளிப்பிரபஞ்சத்துல போக்காம தனக்குள் தானாகவே ஆழுகின்ற ஒரு சக்தியை என்ன தருகிறதோ அதற்கு தான் மந்திரம்னு பேரு, அதற்கு தான் ஜபம்னு பேரு. ஜேகே ரொம்ப அழகா சொல்லுவார், சார் யூ ஷுட் அவேர் ஆஃப் த சட்லஸ்ட் மூமெண்ட் ஆஃப் ஈகோ அப்படிம்பார். ரமண மகரிஷி அப்படியே சொல்லுவார், அந்த மெல்லுத மூவ் பண்ணுது பாரு அந்த ஒரு அகங்காரம், அப்படியே பாரு அப்படிம்பார்.
நம்ம பார்க்கலாம் அது ஆக்சுவலா. என்ன இந்த அகங்கார் ரொம்ப சட்டிலா இருக்கும். அது அப்படியே எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது சார் அப்படின்னா, நான் ஒரு காரியம் பண்ணும்பொழுது என்னுடைய செல்ஃப் சென்டர்ட்ல இருந்து பண்றேனா அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. இங்க யாராவது நன்னா பாடி இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவளை கூப்பிட்டு நீங்க ரொம்ப நன்னா பாடினேள் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுங்களேன், ஆனா உள்ள இருந்து அகங்கார் வரும். நான் ஏன் அவங்கள நன்னா பாடினேன்னு சொல்லணும்? என்ன மைண்ட் அதுக்குள்ள அவங்கள பத்தின அபிப்பிராயம்ல ஏற்கனவே கரெக்ட் பண்ணி வச்சுக்கும். அவங்க நல்லவங்க, அவங்கள எப்பயோ தான் பார்த்தேன், எப்படி சொல்றது அதெல்லாம் கிடையாது. அகங்காரம் என்ன பண்ணுன்னா டக்குன்னு குறுக்குல வரும். ஒரு பாராட்டுதல கூட செலுத்தாத அளவுக்கு இந்த அகங்காரம் நம்ம செலுத்தி விட்டு, ஒரு குழந்தை நன்னா அப்படி வரைஞ்ச உடனே என்ன பண்ணா நேரடியாக சொல்லினது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும். நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுன்னா அகங்காரத்தை நீங்களே தான் உடைச்சின்னு போகணும். அப்ப அந்த ஆக்ஷன் என்னன்னா செல்ஃப் சென்டர்ட்ல இருந்து வராது. தேர் இஸ் an action from straight. அப்ப மந்திரம்ங்கிறது என்ன பண்ணுன்னா இந்த செல்ஃப் சென்டர்டா இருக்கிறத வெளியில போகாம இது வந்து நிறுத்தும். அப்பதான் ஜேகே ஒரு பதில் சொன்னார் அந்த இடத்துல. என்னன்னா, சார் மந்த்ரா மீன்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பாண்டரிங் ஓவர் நாட் பிகமிங் அப்படின்னாரு. இந்த மந்திரம் என்ன பண்ணுன்னா உங்களால் மேலே கண்டினியூஸா செலுத்தப்படும், ஆனால் நாட் பிகமிங் என்னவா இது இன்னொன்னா வராது. நம்மளுடைய வேதாந்த பிரகாரம் மனம் என்பது வாட் இஸ் என்கிற உள்ளதுல போய் உட்கார்ந்துக்கிறது இருக்கா. இதுல பீயிங் உங்களுடைய ஸ்வரூப ஞானம் அதுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிறது. இன்னொன்னா ஆகிறது அப்படிங்கிறது பிகமிங். இன்னொன்னா வர்றதுங்கிறது அதுல இருந்து எந்திரிச்சு உள்ளதுங்கிற அந்த வஸ்துல இருந்து புறப்பட்டு இன்னொன்னா வர்றதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது பிகமிங். அது மாதிரி வரக்கூடாது. என்ன அவன் சொரூபத்துலதான் போக வேண்டியவன். அப்ப இந்த மந்திரம் என்ன பண்ண வாட் இஸ் என்கிற உங்களுடைய உள்ளுக்குள்ளாரையே உங்களை செலுத்தும். அதனாலதான் யோகிராம் சுரத்குமார் என்ன பண்ணாருன்னா ராம 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 நீங்க சொல்லிட்டே தான் இருக்கணும். நீங்க என்ன இந்த ராம என்கிறது இன்னொன்னா உங்களை மாத்தாது, உங்களுக்குள்ளரே வச்சுக்கும். அது ராமாவே நின்னுடும். அது ஜபத்தை பத்தி அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த புஸ்தகத்துல. பக்தியை பத்தி ஈஸ்வர பிரணிதானமே மெயினா பக்தியை தான் சொல்றது. ஒரு அட்டவணை அழகா போட்டிருக்காரு. இந்த அட்டவனுடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் அவ்வளோ அழகா இருக்கு. எந்த இடத்துல தவம் என்னென்ன ஸ்டேட்ல அந்த தவத்தினுடைய படிநிலைகளையும் சுவாத்தியாயத்தினுடைய படிநிலைகளையும் இது மாதிரி நிறைய இதுக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு இந்த புக்கை படிச்சுட்டு தான் இந்த பரமார்த்த குரு கதைகள்ல இருக்கிற அந்த சிதாபாஷத்தை எடுத்து இவர் அழகா காமிக்கிறார். எங்கேயுமே படிச்சது இல்லை. என்ன வேதாந்தத்தினுடைய மையமே வந்து இவன் தன்னை விட்டுட்டு வெளி உலகத்தில் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருப்பான்னு இருக்கும் இல்லையா. எல்லாரும் வேதாந்தம் இங்கே இருக்கிறவா கேள்விகள்லாம் கேட்டிருப்பீங்க அவர்கிட்ட. தன்னை விட்டுட்டு பரமார்த்த குரு கதையில எத்தனை பேர் இருக்கா? 10 பேர் இருக்கா. ஒருத்தன் வெளியில வருவான், நாங்கள் 9 பேர் தான் இருக்கோம். இன்னொருத்தன் அங்கே ஒரு ரிஷி வந்து காட்டி கொடுப்பார். இதுக்கு இவர் கொடுக்குற விளக்கங்கள் ரொம்ப அந்த 10 நபர்கள் எப்படி சிதாபாஷமா ஆயிருக்குங்கிறது கொடுக்குறாரு. அந்த சிதாபாஷம் எப்படி இந்த 10 நபரும் நிற்கிறான். ஒருத்தன் வந்து வெளியில வந்து எங்களை 9 பேர் தான் இருக்கோம் அப்படின்னு இவன் தன்னை விட்டுடுறான். முதல்ல என்ன பண்ற அந்த குரு வந்து நீ உன்னை விட்டுட்டியேன்னு காமிக்கிறார் அவர்கிட்ட. பா நீ அஞ்ஞானத்துல இருக்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் என்னென்ன ஆவரணம், ஏன் உனக்கு அஞ்ஞானம் வந்தது? ஆவரணம்ங்கிற ஒரு பெரிய ஜலம் ஒரு மரப்பு உங்ககிட்ட இருக்குப்பா. என்னென்ன உன்னை நீ மறைச்சின்ட்டு இன்னொருத்தனை எண்ணக்கூடிய ஒரு ஆவரணம் உங்ககிட்ட ஒண்ணு இருக்கு. இந்த ஆவரணை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வராகருடைய அவதாரத்துக்கு கொஞ்சம் போகணும். பாகவதத்துல டெய்ட்டாவே விளக்குறது. வராகர் எதிலிருந்து இந்த பூமிங்கிறத மீட்டு இருப்பார். அவர் தன்னுடைய கோட்டு இரண்யாட்சனை சம்ஹாரம் பண்ணிட்டு இரண்ய கசிப்பு வந்து அதுக்கு அடுத்த வாதத்துல வச்சிருப்பாரு. அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இரண்யாட்சன் அப்படிங்கிற எதுக்குள்ள உட்கார்ந்து இருப்பான்னு அஞ்ஞானம் என்கிற ஒரு மாயைக்குள்ளார ஒரு ஆவரணத்துக்குள்ளார உட்கார்ந்து இருப்பான். இந்த ஆவரணத்தை அங்க எப்படி பாகவத்தை சொன்ன ஜலம்னு சொல்லியிருக்கோம். ஆக்சுவலா ஆவரண ஜலம்னு இருக்கும். அதுல இந்த ஆவரண ஜனக்குள்ள யாரை மீட்டெடுக்கிறான்னு கம்ப்ளீட்டா மெட்டீரியலிஸ்டிக் வாழ்க்கை எவன் வாழறானோ அவன் தான் இரண்யாக்ஷன்னு பேரு. இரண்யம்னா தங்கம்னு அர்த்தம். பார்க்கறது மொத்தமும் தங்கம் எனக்கு வேணும்னு பார்ப்பான். தங்கம் மொத்தமும் எனக்கு வந்துடணும். அக்ஷின்னா கண்கள்னு அர்த்தம். அவனுடைய கண்கள் எப்படி இருக்கும்? தங்கம் தான். பார்க்கறது எல்லாத்தையும் அனுபவிக்கணும். எது எதெல்லாம் இங்க இருக்கோ எல்லாத்தையும் அனுபவிப்பான். இவன் புலனின்பங்கள்ல உச்சமா போய் பார்ப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா அப்ப அதுக்குள்ள எதுக்குள்ள மூழ்கி இருக்கான்னா
அஞ்ஞானம்ங்கிற ஆவரண ஜலத்துக்குள்ளார மூழ்கி இருக்கான். அவனை பெருமாள் என்ன பண்றாருன்னா தன்னுடைய யஜ்ஞம் என்கிற யஜ்ஞவராகம் என்கிற ஒரு பெரிய வேள்வி பண்ணி அவன் அதுல இருந்து மீட்டெடுப்பார்னு வரும். இந்த இடத்துல என்னன்னா நான்கிற எண்ணத்தை நீங்க மீட்டு எடுத்தாலும் சரிதான், அந்த நான்கிற என்கிற அகங்காரம் போனாலும் மமகாரம் போகாது அவனுக்குள்ளர இல்லையா? ஆன்மீகத்துல தான் ஒருத்தர் இருக்கும், அகங்காரம் போகணும்னு இவன் நினைப்பான். ஆனா இதெல்லாம் என்னோடதுன்னு ஒரு இடம் இருந்துட்டே இருக்கும். இந்த மமகாரத்தை சேர்த்து எடுக்கிறது தான் இரண்ய கசிபுவனுடைய அவதாரம். அது நரசிம்மர் வந்து எடுப்பார். இரண்யம்னா தங்கம்னு அர்த்தம், கசிபுன்னா கட்டில்னு அர்த்தம். எவன் ஒருவன் வந்து பார்க்கறதெல்லாம் ஆசைப்படணும்னு நினைச்சானோ அதே அவன் பின்னால என்ன பண்ணுவான்னு தான் பார்த்த எல்லாத்தையும் கட்டிலா போட்டு அது மேல படுத்துப்பான். இரண்ய கசிபுன்னா கட்டில், தங்க கட்டில படுத்து எவன் உறங்குகிறானோ, எவன் ஒருவன் வாழ்க்கையில் பார்ப்பதை அனுபவிக்கும் என்கிற எண்ணம் வைத்துக் கொண்டிருப்பவன் இரண்யாட்சகன். எவன் ஒருவன் தான் பார்த்ததை எப்பொழுதுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறானோ, கட்டிலை போட்டுக் கொண்டிருப்பவன் அவன் இரண்ய கசிபு. இந்த ரெண்டு பேருக்கும் வந்த அவதாரம் தான் வராகரும் நரசிம்மரும். இப்ப இந்த இடத்துல குருநாதர் என்ன பண்றாருன்னா, நீ முதல்ல வந்து அஞ்ஞானத்துல இருந்துட்ட இல்லையா, நீ யாருன்னு முதல்ல உன்னை விட்டுட்டிய அப்படிங்கிறாரு. ரமண மகரிஷி அழகா சுங்கச்சாவடி தப்பாது அப்படிம்பாரு. என்ன, இவன் தன்னை விட்டுட்டு இவன் எல்லாத்தையும் விசாரிப்பான், அங்க போய் நின்றுடுவான். இன்னொரு உதாரணம் சொல்லுவாரு, பிணத்தை எரிக்கிற தடி மாதிரி என்ன பண்ணுவான்னா, அந்த பிணம் இருக்கிற சூடு என்ன பண்ண, பிணம் செடி தூடு போல இவன் தான் இவன் கையில எடுக்கணும். கடைசியில இந்த தடியும் என்ன பண்ணுவான், நெருப்புல தான் தூக்கி போகணும். எவன் ஒருத்தன் விசாரம் பண்றானோ அவனும் அதுக்குள்ளதான் போய் ஆகணும். ஏன்னா அதுவே ஒரு அஞ்ஞானம் தான். திருடங்கையில சாவி கொடுக்கிறது அதுபோல இந்த இடத்துல அஞ்ஞானம் ஆவரணம்ங்கிறது உங்களுக்கு மூடி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் விக்ஷேபம். விக்ஷேபம் தான் இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா பல்கி பெருகும் அது விக்ஷேபம். அனுமானங்களாகவும் தாட்சுகளாகவும் பார்க்கப்படும் பிரபஞ்சம் எப்படி இருக்குன்னா ரொம்ப டேஞ்சரஸா போகும். இந்த விக்ஷேபம்ங்கிறது என்னது, நம்ம லாங்குவேஜ்ல சொல்றோம்னா இட் இஸ் கண்டிஷன் மைண்ட். உங்க இஷ்டப்பட்ட மாதிரி உங்களுடைய கண்ணோட்டத்துக்குள்ளார இந்த உலகத்தை ஒரு பார்வை பார்த்துட்டே இருப்பீங்க. கிளாரிட்டி மைண்ட் வரவே வராது. இந்த விக்ஷேபத்தையும் குரு எடுத்து கொடுப்பாரு. இந்த பரமார்த்த குரு கதையில பாருங்க. அதுக்கப்புறம் என்னன்னா பரோட்ச ஞானம். பரோட்ச ஞானம் என்ன பண்ணுன்னா, அவனுக்கு முதல்ல ஞானம் வரும். நான் வந்து அஞ்ஞானத்திலையும் ஆவரணத்திலையும் விக்ஷேபத்திலையும் இருக்கேன், இப்ப என்னோட சேர்த்தவங்க தான் இத 10 பேரு அப்படின்னு பரோட்ச ஞானம் வரும் அவனுக்கு. பரோட்ச ஞானம் ரொம்ப முக்கியம். பரோட்ச ஞானம் யாருக்கு வந்ததுன்னா, நம்ம தீபாவளி கொண்டாடுறோம் இல்லையா, அப்ப நரகாசுரனை வதம் பண்ணும் பொழுது சத்யபாமைங்கிற ஒருத்தி வந்துதான் நரகாசுரனை அடிப்பா. கிருஷ்ணர் சம்ஹாரம் பண்ண மாட்டார், சத்யபாமை தான் சம்ஹாரம் பண்ணுவார். அப்ப பாகவத்துல இருக்கு பரோட்ச ஞானமா வராரு அப்படின்னு இருப்பார். இந்த பரோட்ச ஞானம்ங்கிறது என்னன்னா, பரம்பொருளுக்கு அது தன்னைத்தானே யாரையும் பார்க்காது, அது சா ஏகஹான்னு ஒரே வஸ்துவா தான் இருக்கும். அதுக்கு இன்னொரு வஸ்து தெரியாது, அதுக்கு அஞ்ஞானம்னா என்னன்னு தெரியாது. அப்படின்னு இருக்கிற ஒரு ஞானத்துக்குள்ளார கருணையா அம்பாள் மாதிரி ஒண்ணு பூத்து ஒண்ணு வெளியில வந்துதான் அந்த பரோட்ச ஞானம்னு பேரு. அந்த பரோட்ச ஞானத்துக்கு அதிகாரி யாருன்னு கேட்டீங்கன்னா சத்யபாமை. அந்த சத்யபாமை என்ன பண்றாருன்னா, கரெக்டா 14 பட்சங்கள் சதுர்த்தசி அன்னைக்கு அவன் வதம் பண்ணுவான். நரக சதுர்த்தின்னு இருக்கு, அன்னைக்கு வதம் பண்ணுவா. என்ன அர்த்தம்னா, அந்த 14க்கும் வேதாந்தத்துல அர்த்தம் இருக்கு. சிரவணமன நிதித்தியாசனம் எல்லாம் பண்ணி அவன் வந்து திதிக்ஷை இதன் மூலமா வந்து எல்லாத்தையும் முடிச்சு கடைசியில தியானம் தாரணை அதெல்லாம் வரும். அவனு கடைசியில் என்ன பண்ணுவான்னா, சத்யபாமா பாப்பா இவனுடைய அகங்காரம் எதுலையுமே போகலப்பா, அவன் எதுக்குமே கட்டுப்பட மாட்டேங்கிறான், அந்த நான்கிறது எதுவுமே அழியல. கடைசியில என்ன பண்ணுவோம், அபரோக்ஷ குருவா வந்து அபரோக்ஷ ஞானாதிகாரியா வந்து அந்த நரகாசுரன் மேல சமாதிங்கிற ஒரு அம்பை எய்வான். குரு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கருணை என்னன்னா, இவன் எதுக்கும் இவர்கிட்ட சங்கீதத்தை பாடி பார்த்துருப்பார், நாதானுசந்தான்னு நீங்க முதல்ல பேசினீங்களே. இவன் என்ன பண்றான்னா, இதை நன்னா கேட்டுண்டு இதுக்குள்ள இன்ட்ரிகேட்டா பல விஷயங்கள் கத்துண்டு இது என்ன ராகன்னு கத்துண்டு 4 பேருக்கு வித்வத்துக்குள்ள போயிடுவான். சங்கீத ஞானத்தினுடைய விஷயம் வந்து சாதாரண சந்தானம்ங்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற
அநாகதம்ங்கிற ஒரு சப்தத்துக்குள்ளார போய் ஒடுங்கி ஹிருதயஸ்தானத்துக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிறது தான் சங்கீதத்தினுடைய சென்டர் பாயிண்ட். அநாகத ஞானம் வரணும் ஒருத்தனுக்குள்ளார. கடைசியில ஒருத்தன் ஜீவன் புறப்பட்டு போகும்பொழுது அவனுக்கு அநாகத ஞானத்திலிருந்து ஒரு சப்தம் ஒண்ணு கேட்கும். அதை ஓம்னு சொல்லுவாங்க. அது ஒலியை தாண்டின ஒரு வேற ஒரு ஒலி அப்படிம்பாங்க. இவன் என்ன பண்ணுவான்னா இதே சங்கீதத்தையே இப்படி மாத்திட்டு போவான் இல்லையா? அப்ப என்ன பண்ணோம்னா எல்லா விஷயங்களையும் இவனுக்கு கொடுத்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சிரவணம் கேட்க சொன்ன கேட்டும் பிரயோஜனம் இல்லை. இவன் எதுக்குமே கேட்கலப்பா அப்படின்ன உடனேயே கருணைங்கிற அபரோக்ஷ ஞானம்னு அவனுக்கு உள்ளர புறப்பட்டு சத்தியபாமியா வந்து அவனுக்கு கொண்டுடும். இந்த அபரோக்ஷ ஞானம் தான் இந்த பரோட்ச ஞானம் தான் அது. அப்ப அபரோக்ஷ ஞானம்னு என்னது? எது இவனை சமாதி அவஸ்தையில் ஈடுபடுத்தியதோ, எது இத்தனை நாள் இவனுக்கு ஆவரணமாவே இருந்தானோ, எதை இவன் தன்னை தொலைச்சி இருந்தானோ, அது ஒட்டுமொத்தமும் ஹோல்னஸா இருக்கிற அந்த அபரோக்ஷ ஞானத்துல போய் உட்காந்துப்பான். அதுக்கப்புறம் என்னென்ன இன்னொரு வஸ்து, ரெண்டாவதா ஒரு வஸ்து அத்வைத சித்தி கிடைச்சிடும் அவனுக்கு. எதெல்லாம் இவன் ரெட்ட ரெட்டையா துவைத ஞானம் இருக்குண்டு இருமையில பார்த்துட்டு இருந்தானோ, எது இவனை துக்கப்படுத்திதோ, எது இவனை பந்தப்படுத்திதோ, இது எல்லாம் போயிடும் அவனுக்கு. கடைசியில் என்ன பண்ணும், அங்க மட்டும் பார்ப்பான். அப்ப அந்த 10 கதைகளுக்குள்ளார, அந்த 10 பரமார்த்த கதைகளுக்குள்ளார அபரோக்ஷ ஞானம் வந்து அந்த இடத்துல துக்க நிவர்த்தி, சோகம் போறது அவனுக்கு. சோகம் போகும் இல்லையா? அதனாலதான் எந்த இடத்துல சீதை இருந்தாலோ அந்த இடத்துல சோகம் இருக்காதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதனாலதான் சீதை உட்கார்ந்த அந்த மரத்திற்கு பேரே அசோகம்னு பேரு. அசோகம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, மருதாணி. அதனாலதான் லேடிஸ் மருதாணி வச்சுக்கணுங்கிறது என்னன்னா, அந்த மருதாணியினுடைய குளிர்ச்சி அவங்க பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? அந்த குளிர்வான அந்த அந்த சந்தோஷம் வர்றதுனால அந்த மருதாணியை வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அசோக மரம்னு பேரு. அசோக விரதம்னே ஒன்று நம்ம சம்பிரதாயத்துக்குள்ள உண்டு. அன்னைக்கு மருதாணியை வச்சுட்டு சீத்தம்மாவை போய் சேவிக்கிறதுன்னு ஒரு பழக்கம் நம்மளாம் வச்சுட்டு இருந்தோம். இதெல்லாம் தத்துவங்கள் அழகா நம்ம சாதாரண கிரவுண்ட் லெவல்ல வந்து வச்சிருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல சோக நிவர்த்தி ஏற்படுது. அந்த 10 பேர்ல நான் யாரும் என்ன விட்டுட்டேன். இப்ப அந்த 10 பேரும் நாங்க தான் தெரிஞ்சுட்டேன். நான் என்னை விட்டுட்டு இன்னொருத்தனால எண்ணினேன். இது என்னுடைய பிழைங்கிறது அவன் என்ன பண்ணுவான்னா, தனக்குள்ளர புகுந்து இந்த நானை விசாரம் பண்ணி ஆரம்பிச்சு சோகத்திற்கு நிவர்த்தி ஆன உடனே என்னன்னா திருப்த திருப்த திருப்த. ஒரு குருவனுடைய கடைசி ஆசீர்வாதம் என்னன்னா, இவனுக்கு திருப்தி உண்டாகட்டும், இவனுக்கு வந்து ஒரு திருப்தி வரட்டும், திருப்தி அப்படின்னு முடிக்கிறார். இது எதுல வருது? இதுல சிதாபாஷம்ங்கிற ஒரு சாப்டருக்குள்ளார பதஞ்சலி யோக சூத்திரத்தினுடைய ஒரு துக்கத்தை விவரிச்சுட்டு இவ்வளவு விஷயங்களும் இருக்குப்பா, இந்த துக்கத்தினுடைய லெங்க்த்தை பார்த்துக்கோன்னு விவரிக்கிறார். அப்ப துக்கம்ங்கிற ஒரு வார்த்தை மட்டும் 15வது சூத்திரம் அவர் எடுத்த உடனே சொல்லிட்டாரு. உன்னுடைய இந்த முதல்ல இருக்கிற 14 சூத்திரமும் உனக்கு என்ன சொல்லணும்னா, இந்த துக்கத்திலிருந்து ஒரு நிவர்த்தியை காட்டிண்டே வந்தேன். இப்ப இந்த துக்கத்தினுடைய டென்ஸை பாரு, இந்த உலகத்துல எவ்வளவு துக்கத்தோட இருக்கிறேங்கிறத பாரு. இந்த துக்க நிவர்த்தி தான் உனக்கு எல்லாத்துக்கும் காரணம். புத்தருடைய மைய தத்துவம் என்ன? ஒண்ணுமே இல்லை. மரணத்தை, ஒரு மரணம் அவருக்கே ஆக்சுவலா வரல, இன்னொரு மரணத்தை பார்த்தோன்னே புறப்பட்டார். அதனாலதான் புத்தருடைய உபதேசங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, நல்ல குதிரைக்கு சவுக்கு நிழலே போதும்னு சொன்னார் புத்தர் ஒரு இடத்துல. அதெல்லாம் தன்னுடைய அனுபவம். ஒரு நல்ல குதிரை இருக்குன்னா அதுக்கு சவுக்கினுடைய நிழலை காட்டினா போதும், அடிச்சுலாம் விளக்க வேண்டாம். புத்தர் சொன்னாரு, மரணம்ங்கிறத நான் அனுபவிக்கவே வேண்டாம், மரணத்தினுடைய நிழலை ஒருத்தனை பார்த்து தூக்கிண்டு போனதை பார்த்துட்டே எனக்கு விவேகம் வந்துடுது அப்படிங்கிறார். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்கோ, பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படிங்கிறது யூனிவர்சல் சப்ஜெக்ட். இதை நீங்க எங்க லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட்டா இருக்கலாம், ஆனா வேர்ல்டுல எந்த மதத்திலையுமே எந்த ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு மனிதன், ஒரு ஜீவன் இருக்கான அந்த ஜீவனுடைய ஒட்டுமொத்த விஷயங்களும் இந்த ஹியூமனிட்டியை கொண்டு வந்து கம்ப்ளீட்டா விளக்குறது பதஞ்சலி யோக சூத்திரம் தான். இந்த புஸ்தகம் ஒன்றும் ஆக்சுவலா இது முடியவே இல்லை, இது போயிட்டே இருக்குது ஒண்ணுக்குள்ளார. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒரு குரு வந்து இந்த துக்கத்தை மட்டும் காட்ட மாட்டார். அடுத்த ஸ்லோகத்துல ஹேயம் துக்கம் அநாகதம் அப்படிங்கிறார். உன்னுடைய துக்கம் வந்து இன்னைக்கு மட்டும் தீராது. ஹேயம் என்னது? தவிர்க்கக்கூடியது. அடுத்து துக்கம், துன்பம்ங்கிற வலி என்னது? அநாகதம், வரவிருக்கும் இதையும் தடுத்து நிறுத்திடும். எது அப்படின்னா,
இந்த ஞானம்ங்கிறது என்ன பண்ணுன்னா, இனிமேல் உனக்கு துக்கமும் இன்னைக்கு இப்போ துக்கம் ஃபஸ்ட்டு ஒரு குரு என்ன பண்ண துக்கத்தை காட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண அஞ்ஞான விருத்திகளால் தான் துக்கம் வருதுன்னு காட்டுறாரு. நீங்கள் விருத்திகள் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு காட்டிட்டாரு. உள்ள உங்களுக்கு நிறைய தெரியும், விருத்திகள்லாம் நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. விருத்திகள் தான் எல்லாத்துக்கும் காரணம் காட்டியிருப்பாரு. எண்ணங்கள் தான் விருத்திகளாக போகுதுன்னு காட்டியிருப்பாரு. எல்லாம் காட்டிட்டு இதுக்கு பேசிக்கலாக இந்த துக்கத்துக்கு தான் வழின்னு காட்டுறாரு. இந்த துக்கம் தீருமான்னு காட்டுறதுக்கு துக்கம் தீந்துரும். அதுக்கப்புறம் என்னென்னா இனிமேல் வராது. இந்த புக்கினுடைய எண்டு எங்கே போய் முடியறதுன்னா, இந்த பதஞ்சலி யோக சூத்திரனுடைய கடைசியில் வந்து முடிக்கும் பொழுது உனக்கு துக்க நிவர்த்தி ஏற்பட்ட பிறகும் உனக்கு துக்கம் வருமான, துக்கம் ஹேயம் துக்கம். அதுக்கப்புறம் என்ன அநாகதம் வராது அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, திரஷ்டு திரஷ்யோ சம்யோகோ. சார் கொஞ்சம் ப்ரொனவுன்சியேஷன்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, கொஞ்சம் தான் பயிற்சி சம்ஸ்கிருதம். திரஷ்டு திரஷ்யோ சம்யோகோ ஹேய ஹேத்து அப்படின்னு ஒன்று போகுது. என்னன்னா, இந்த துக்கம் இருக்கிறவனுக்கு கடைசியில் என்ன ஆகும்னா, எவன் இந்த துக்கம் இருக்குதுன்னு நினைச்சானோ, எவன் வந்து இந்த பார்க்கப்படும் பிரபஞ்சத்திலிருந்து எல்லாம் அனுபவிச்சு அங்கே துக்கம் இருக்குன்னு இருந்ததோ, இந்த பார்ப்பவன் பார்க்கப்படும் விஷயம் இந்த பார்ப்பது மூணுத்துக்கு நடுவில் ஒரு சந்திப்பு, ஒரு இடைவெளி இருக்கு, அது போயிடும் அப்படிங்கிற. வேதாந்தம் படித்தவங்களுக்கு திருக்கு திருஷ்டியே அந்த விஷயம் தெரியும் இல்லையா? பார்க்கப்படும் ஒரு விஷயமும் பார்க்கப்படும் ரமண மகரிஷியினுடைய மெயினான விஷயம், பார்ப்பவன் இருக்கும் மட்டிலும் பார்க்கப்படும் விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். பார்க்கப்படும் விஷயம் இருக்குன்னா அந்த இடத்துல இவன் பார்ப்பவனால தான் இந்த உலகம் தெரியுது அப்படிம்பாரு. ரமணர் சொல்லுவார், உலகம் நான் உங்ககிட்ட வந்து நான் இருக்கேன்னு சொல்லித்தாப்பா அப்படின்னு கேட்பார் ஒரு இடத்துல. ரமணனுடைய மையம் இதெல்லாம். உலகம் உங்ககிட்ட நான் இருக்கேன்னு சொல்லித்தா அப்படி. ஏன்னா நீ தான் உலகம் இருக்குன்னு, யூ ஆர் எ கிரியேட்டட் திஸ் வேர்ல்டு, யூ ஆர் எ கிரியேட்டட் திஸ் ஹேவ் ஆஃப் வேர்ல்டு அப்படிம்பார் ஜேகே. நீ தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஞானிகள் வந்து இதை அப்படியே ஞானத்தினால கடந்து போயிடல, லைட்டாக ஞானப்பூர்வம். என்ன இன்னைக்கு நடக்கக்கூடிய லோகத்தில் இருக்கிற இந்த சமாச்சாரம்லாம் இருக்கு இல்லையா? ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா, ஒரு இடத்துல கொலை நடக்கிறது, இதுக்கு எல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நாம தான் காரணம். நாம தான் காரணம். ஏன்னா நான் தான் காரணம், என்னுடைய இண்டிவிஜுவல் தான் இதுக்கு காரணம். இது நீங்கள் ரொம்ப டீப்பாக போனால் புரிஞ்சுப்பீங்க. இப்போ நான் இதை மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு நான் என்னுடைய துக்கத்தை சரி பண்ணணும். உட்காந்து ஒரு இடத்துல மகாபெரிவா வந்து சான்ஸ்கிரிட் காலேஜில் கேம்ப் பெரிவா, மகாபெரிவா அந்த சீசனில் வந்து நாஸ்திகர்களாக இருக்கக்கூடியவர்கள்லாம் போய் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் மேலே ஏறி நடக்க ஆரம்பிக்கிறார். எல்லாம் அலறிண்டு வந்து முந்தானெல்லாம் பெருமாள் மேலாம் ஏறி நடந்துட்டு இருக்கு. அப்போ பெரியவா ஒரு பதில் சொன்னார், எனக்கு தபஸ் போறலப்பா அப்படின்னாரு. அதான் புரிஞ்சுக்கணும். ஞானிகள் என்ன பண்ணுறான்னா, ஜீசஸ் கிறிஸ்ட் அடிக்கடி சொல்லுவார், உன்னுடைய பாடுகளை நான் சுமக்கிறேன்னு சொல்லுவார். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், இந்த சாதனையாக இருக்கட்டும், சாத்தியம் என்கிற அடைகிற அந்த ஞானம் என்கிற வஸ்துவாக இருக்கட்டும், இந்த நான் என்பது சாதனையும் செய்ய முடியாது, இந்த நான் என்பது விசாரமும் செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. இந்த நானை குவைட் மட்டும் நீங்கள் பண்ணணும். இது எந்திரிக்க விடாத நீங்கள் பண்ணிங்கன்னா ஒட்டுமொத்த விசாரத்தையும் குரு தான் பண்ணுவார். ஏன்னா இந்த தாட் ரொம்ப லிமிட்டேஷன்ஸு. இந்த தாட் எகிரி நான் இதை அடையிறேன், அது எதுவும் அடையாது. இந்த தாட்டினுடைய விஷயம் நான் பண்ணுறேன் இவ்வளோதான். இது வெறும் சும்மா ஒரு நீர் கொதிக்கிற மாதிரி இப்படி கொதிச்சுட்டே இருக்கும், அவ்வளோதான் இது. ரமண மகரிஷி அழகாக ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒரு புறாவை தூக்கி ஒரு குடுவைக்குள்ளே அழைச்சிட்டின்னா மெதுவாக எகிரி எகிரி அந்த குடுவைக்குள்ளரே அடங்குற மாதிரி அந்த அளவு தான்ப்பா இந்த நான் அப்படிம்பார். அப்போ குரு என்ன பண்ணுவாருன்னா, நீங்கள் ஒரு ஸ்டெப்பு உள்ளே எடுத்து வச்சு இந்த விஷயத்தை புரிஞ்சுண்டு விசாரமோ, நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த கிரியா யோகமோ பண்ணும் பொழுது இந்த கிரியா யோகத்தை உள்ளே இருக்கிற ஒரு யோகி தான் பண்ணுவார். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிரியா யோகத்தை இந்த நான் என்கிற அகங்காரத்தினால இந்த லிமிட்டேஷனால பண்ணவே முடியாது. மகாபெரியவற்ற பேர் ராகணபதி கேட்குறாரு, இவ்வளவு தர்மசாஸ்திரங்களும் இருக்கே, என்னால் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. உங்களெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சின்றதுனால நான் இதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறார் தெரியும். இதுதான் உண்மையான விஷயம்.
இப்போ நீங்க கேட்கலாம், இந்த குரு இப்போ பாடி ஃபார்ம்ல இல்லையே அப்படின்னுட்டு அதை பத்தின கவலையை நீங்களாம் முதல்ல விடணும். எனக்கு குரு இப்படிதான் வரணும்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய அகங்காரம் எந்திரிச்சு ஹியூமன் ஃபார்ம்ல தான் ஒரு குரு இருக்கணும்னு ஆசைப்படுதுன்னு அர்த்தம். நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, இங்க ஒரு குருவா வச்சிருக்காரு, அவருடைய ஃபார்ம்ல இவர் உட்கார்ந்துட்டு கிரியா யோகம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி சொல்லி தராரு. இந்த இடத்துல இந்த க்ஷணத்துல உங்களுடைய பிராரப்தம் பிரகாரமோ எந்த பிரகாரமோ அவர் உட்கார்ந்தும் பொழுது அதுக்கு நீங்க வெறும் ரெஸ்பாண்ட் மட்டும்தான் பண்ணணும். இதை நீங்க பண்ணும் பொழுதே இதுல இருந்து உள்ள போய் உள்ளுக்குள்ள இருந்து இருக்கணும். ரமண மகரிஷி ஒரு தடவை கேட்கிறாங்க, நான் யார் விசாரம் எது வரைக்கும் பகவானை நான் பண்றதுன்னு கேட்கும் பொழுது, ஒரு கட்டம் வரைக்கும் பண்ணுப்பா, அதுக்கப்புறம் என்ன பகவானே, அதர் வில் டேக் ஓவர் அப்படிப்பார். அதான் உண்மை. உங்களால பக்தி எல்லாம் பண்ணவே முடியாது. உங்களுடைய பக்தி ஹையஸ்ட் எங்க போய் நிற்குன்னா, எப்படியாவது ஓஎம்ஆர் பில்டிங் ஒன்று ஃப்ளாட் வாங்கிடணும், ரெண்டாவது என் குழந்தைய இந்தியாவில் படிக்க வைக்கவே கூடாது, ஜென்மத்துக்கும் அமெரிக்காவில் கிரீன் கார்டு வாங்கி வச்சுட்டு இருக்கணும். இப்படி தான் நமக்கு இருக்கும் இல்லையா? யதார்த்தம். வேற எதுவுமே நம்ம கேட்கறது எல்லாமே என்ன ஒன்று லிமிட்டடு, இந்த செல்ஃப் சென்டர்லேருந்து வரதான் கேட்பாங்க. பக்தி இவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனால் ஞானிகள் ஒரு பக்தி சொல்றாங்க, சுவாத்ம பக்தின்னு ஒன்று பேசுறாங்க. ஏன்னா உன் மேலதான்ப்பா நீ பிரியமா இருக்க, இந்த பிரியம் உன் மேல இருக்கேங்கிறதே நீ தெரியாம இருக்க, அப்ப வெதிரிய ஒரு சிலையை வச்சுக்கோ, அதுங்கிட்ட பிரியமா இரு, மெதுவா அங்கிருந்து உனக்குள்ள நகர்ந்துரு அப்படின்றாங்க. இதுதான் ஞானிகள் காட்டக்கூடிய பக்தி. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச உடனே சொல்லி ஸ்டார்ட் ஃப்ரம் அதர் எண்ட். எங்கன்னா ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். ஒருத்தர் தெரிஞ்சவர் ஒருத்தர் போய் ஒரு உபன்யாசத்தை போய் கேட்டாரு, நான் ஆன்மீகத்தில் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டாரு. அவர் சிருங்கேரி பெரியவாவனுடைய பக்தர். அவர், உன்னுடைய குருநாதர் என்னப்பா சொன்னாருன்னு கேட்டார். ஆன்மீகத்தில் நீ ரொம்ப நன்னா வளர்ந்துட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன்ப்பா அப்படின்னாரு. திரும்பி அந்த உபன்யாசத்தை கேட்குறாரு. அவர் உங்கள் குருநாதர் நன்னா வளர்ந்துருக்கேன்னு சொல்கிறாருன்னா அதுதான்ப்பா உண்மை அப்படிங்கிறாரு. ஏன்னா உங்களுடைய குரு சொல்கிறது தான் சத்தியம், உன் மனசுலேருந்து நீ என்ன நினச்சாலும் முதல்ல தப்பு, அப்படி போய்டு அப்படின்ட்டு. முக்கியம். இப்போ என்னென்ன, குருவனுடைய வாக்கியம் எந்த இடத்துல சத்தியம்னு ஒரு இடத்துல காட்டிடுவார். குரு வாழ்க்கையினுடைய எல்லா சமயங்கள்லையும் குரு முதல்ல சந்தேகப்படும் என்னையே சந்தேகப்படும் சொல்லுவார். குரு என்ன கொஸ்டின் பண்ணு. நம்மளுடைய சம்பிரதாயத்தில் உபனிஷத்தா இருக்கட்டும், என்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், முதல்ல என்ன பண்ணணும்னா, ஏன் கீதையில் எடுத்த உடனே விஷாத யோகம் முழுக்க முழுக்க சந்தேக பிராணி. அதில் அவன் எல்லா கொஸ்டின்ட்டும் கண்ணன்ட்ட கேட்குறான். கண்ணன்ட்ட என்ன கேட்கறதுனே தெரியல. ஜாதியெல்லாம் மறைஞ்சிரும், சங்கமம் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும், எல்லாம் சரி நீ புலம்புடா, நீ கேளுடா அப்படிங்கிறாரு. சவுக்கு எடுக்கிறார். ஒவ்வொரு சாங்கிய யோகத்துலேருந்து விரட்டு வண்டியை விரட்டி ராஜகுக்கியாலேருந்து போய் முடிக்கிறார் கடைசியில். அப்போ என்ன அர்த்தம்னா, எல்லா சந்தேகங்களும் குரு கிட்ட கேட்கணும். ஆனால் ஒரு கட்டத்தில் புத்திபூர்வமாக ஏற்படும் உங்களுக்கு எல்லா சந்தேகங்களும் கேட்ட பிறகு அவங்க அப்புறம் செயல்படுவாங்க. ரமணட்ட ஒருத்தர் கேட்குறான், எல்லா சந்தையும் கேட்டால் அவன் கேட்டமா இப்போ விட்டு, ஏன்னா ஐ வில் ஸ்ட்ரைக் டவுன் ஆன் யுவர் மைண்ட் அப்படிங்கிறார். நான் உனக்கு அப்புறம் நான் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படிங்கிறார். ஒரு முறை என்னென்ன குரு அப்படி வேலை என்னென்ன, கடைசியில் குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் சைலண்டாக இருக்கும் பொழுது இந்த சைலண்ட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரே விஷயம்தான் யோகம். அதான் சாதாரணமாலாம் சைலண்ட்லாம் ஆகாது. மைண்டு அப்படி சுண்டி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் இருக்குமா? எவ்வளோ வாசனைகளை கடந்து வந்திருக்கு. நீங்கள் சொல்கிறீங்களா சஞ்சீத பிராரப்த கர்ம, இன்னும் பெரிய அதிர்ச்சியெல்லாம் இருக்குள்ள இருக்குது இந்த புஸ்தகத்திலேயே. பிராரப்த கர்மான்னு ஒன்று கர்மத்தை பற்றி பேசணும். பிராரப்த கர்மா, நீங்கள் பிராரப்த கர்மா அனுபவிக்கிறதுக்கு இந்த வேர்ல்டில் வந்திருக்கீங்க. ஆனால் நாம் நினச்சின்னு இருக்கோம் சஞ்சித கர்மாவிலிருந்து நம்ம அனுபவிச்சதிலிருந்தோ ஆகாமிய கர்மாவை டிஸ்டில்டு பண்ணி பிராரப்த கர்மா வந்திருக்குன்னு. ஆனால் ஞானிகள் இன்னொரு வித்தியாசமான ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. நீ பிராரப்த கர்மாவை அனுபவிச்சுட்டு போயிடு, இங்க இன்னொரு கர்மா இருக்கு, அதுக்கு சஞ்சிதம்னு பேரு. இந்த சஞ்சிதம் முயற்சினாலே கிடையாது, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த ஒட்டுமொத்த ஹியூமனிட்டியும் பண்ண கர்மாக்களால இந்த பிரபஞ்சமா நிறைஞ்சிருக்கு, இதுக்குள்ள உட்காராது அப்படின்றாங்க. அதுதான் சஞ்சித கர்மா. உங்களுக்கு நீங்களே உண்டு பண்ணல. இது ஆக்சுவலா இந்த வாசனை எல்லாமே சஞ்சித கர்மாவா. நீங்க பல்லாயிரக்கணக்கான மனித ஜென்மாக்கள் என்னெல்லாம் வாசனையா துப்பி போட்டதோ அதெல்லாம் இருக்கு. இதுக்குள்ள நீ பிராரப்த வசாது என்ன இருக்கோ உனக்கு கொடுக்கப்பட்டதை முடிச்சுட்டு கிளம்பிடு. இவன் நம்ம இன்னும் நினைச்சிட்டு இருப்பான் ஆகாமியம் நான் ஒன்று புதுசா கிரியேட் பண்ணாம இருக்கணும் அப்படின்லாம்.
ஆகாமியெல்லாம் நமக்கு ஆக்சுவலாக உண்மையிலே சொல்லப்படவே இல்லை. ஆகாமியங்கிறது ஞானியினுடைய பார்வையில் இருக்கிறது. அவர்கிட்ட ஒரு பதில் ஒன்று எழுதுறாரு அவர். ஆக்சுவலாக ஆகாமியத்தை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து ஞானிகளால் முடியும். அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கருணை கொண்டு உங்ககிட்ட வேலை பார்க்கறதுக்காக தனக்கு ஒரு கர்மா இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் ஒன்று கொடுத்துட்டு ஒரு கர்மாவை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன பண்றான்னா, உன்னுடைய ஒட்டுமொத்த கர்மாவையும், நீ என்னென்ன நோய்கள்லாம் படுவியோ அத்தனையும், உன்னுடைய துன்பங்களையும் அவன் சுமந்துண்டு, அவனுக்கு கேன்சர் வரவழைச்சுட்டு, அவனுக்கு உடம்பு வந்துட்டு, அவன் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அவன் போவான். அப்ப நீ உனக்கு என்னதான்? நமக்கு ஒன்றும் வேலையே கிடையாது. குரு வாக்கியத்தை ஸ்மரணம் பண்ணிட்டு, கேட்டுண்டு, படிச்சுட்டு, யோகாவை பண்ணிட்டு, கடைசியில் பக்தியா ஏதோ ஒரு விஷயத்தை கை கொள்ளலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், சீரியஸ்னஸ் இருக்கணும். அதனால இந்த புக்கில் ஒரு இடத்துல வருது, முமுட்சுத்துவம் வரணும். ஒருத்தனுக்கு முமுட்சுத்துவம்ங்கிறது முக்தியில் அவனுக்கு ஈடுபாடு வரணும். மனுஷத்துவம், முமுட்சுத்துவம், மகாபுருஷத்துவம் இல்லையா? அந்த முமுட்சுத்துவம் வரணும். அந்த இடத்துல அவன் தீவிர சாதகனா மாறணும். அந்த இடத்துல அவன் அந்த சாதகனா மாறாம பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போறதுன்ற மாதிரி கேஷுவல் என்கொயரியா எப்படி மோட்சத்துக்கு போறது இந்த பக்கம் கேட்டு இந்த பக்கம் போயிடக்கூடாது. இந்த புக்கு அதை பண்ணவே பண்ணாது. என்ன பண்ண, பிரிக்குது, வகையா பிரிக்குது. இந்த புக்கு என்ன பண்ணுன்னா, இட் கிவ்ஸ் எ கிரேட் சேலஞ்ச். உங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, எதை படிக்கிறீங்களோ இல்லையோ, முதல்ல யோக சூத்திரங்களா இருக்கட்டும், பகவத்கீதையா இருக்குன்னா முதல்ல ஃபுல்லா உட்காந்து படிக்கணும். எப்படி ஒரு சிஏக்கு உட்காந்து படிக்கிறீங்க, ஒரு ஐஏஎஸ்க்கு எப்படி படிக்கிறீங்க, ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு எப்படி படிக்கிறீங்க, அதுல கொடுக்குற அந்த கிரேட் டீல் ஒன்று வச்சுக்கிறீங்கல்ல, அந்த கிரேட் டீல் வெளி உலகத்துக்கு வேலைக்காக கொடுக்குறீங்க. இந்த புஸ்தகங்கள்லாம் உங்க ஆத்ம அபிவிருத்தி கொடுக்கறது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காக பேசியிருக்கார் அவர், உங்களுக்காக எழுதியிருக்காரு, உங்களுக்காக ரிஷிகள் கொடுத்துருக்காரு. அந்த ரிஷிகள் கொடுத்த பொக்கிஷத்தை நம்ம என்ன பண்ணுவோம், கேஷுவல் என்கொயரியா பரட்டுவோமா? நம்ம சம்பிரதாயத்தில் பாராயணம்னு ஒன்று வச்சுருக்காங்க. பாராயணம்ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? வரிக்கு வரி, வேர்டுக்கு வேர்டு, வாக்கியத்துக்கு அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டும்போது ஞானிகள் சொல்கிறாங்க, அந்த புக்கு உனக்கு தரிசனம் கொடுக்கும்பா அப்படிங்கிறாங்க. ஒரு புஸ்தகத்தை, பாகவதம் படிக்கிறதே கிடையாது. ஆக்சுவலாக பாகவதம் வந்து பாகவத தரிசனம் தான் பேர். ஒரு கட்டத்தில் படிக்கிறது என்ன ஆகுன்னா, வேர்ட்ஸாக போய் உள்ள உட்காருது. படிக்கக்கூடிய வார்த்தைகளில் அந்த வார்த்தை எந்த ஒரு லட்சியத்தை சுட்டுதோ அவங்களுக்குள்ள தரிசனமாக மாறுது. அதுதான் ஒரு புக்கினுடைய வேலை. ஏன்னா சரஸ்வதி ரூபம், அது ஞான ரூபம் புஸ்தகம்லாம். அதனால இந்த புஸ்தகத்தில் மையத்தை மட்டும்தான் நான் இப்போ எடுத்து பேசியிருக்கேன். நான் ஆனால் ஃபுல்லாக படிச்சுட்டேன். ஏன்னா இந்த இடத்துல இதுதான் எனக்கு மேலே எழுந்து வருது. ஏன்னா சாரோ இருக்கு. ஜேகே அடிக்கடி, சார் கேன் யூ எண்ட் திஸ் சாரோ, கேன் யூ எண்ட் திஸ் ஃபியர், கேன் யூ சென்ட் திஸ் மான்ஸ்டர்ஸ் வேர்ல்டு அப்படிம்பாரு. இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு, ஞானிகள் த டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லிவிங்னு ஒன்று சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த மனசை வச்சுட்டு நம்ம வாழறதே கிடையாது. நம்மளுடைய என்ன வாழறோம், நம்மளாம் வி ஆர் டெத்தில் இருக்கும். ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால் டெத்து, மரண பயம், உள்ள ஃபியர், ஏஞ்சி வெளில போன நம்ம உள்ள ஜஸ்ட் உள்ள பார்த்தா தெரியும். லிவிங்கே கிடையாது நம்மகிட்ட. லிவிங் திங்னு ஒரு விஷயமே இப்போ உள்ள நடக்கவே இல்லை நமக்கு. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப இந்த சர்க்கிளில் போய் உழைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, ரிஷிகள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு, ரிஷிகள் கொடுத்த அந்த வாக்கியத்தின் மேலே நம்பிக்கை வச்சுட்டு, ஒரு கிரேட் டீலோட நான் இதுக்கு தான் தகுதியானவன் அப்படிங்கிறார். ஒரு இடத்துல விவேகானந்தர் சொல்றாரு, அமிர்தசிய புத்திரஹா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. நான் எங்கே போனாலும் அந்த வார்த்தை எனக்கு பிடிக்கும். விவேகானந்தர் அந்த வார்த்தையை ஃபாரின்ல போய், பாவிகளே என்னன்னோ சொல்லிட்டு இருக்கும்பொழுது எல்லாம் விட, நீ அமிர்தத்தினுடைய புத்திரன், நீ எந்திரிச்சு வா அப்படிங்கிறார். இந்த புக்கினுடைய அறைகோல் என்னன்னா, நீ மோட்ச அதிகாரினி அப்படிங்கிறார். எங்கேயாவது இந்த புஸ்தகம் வந்து நீ உன்னால முடியாதுன்னு ஒரு வரி இதுல காமிங்க பார்ப்போம். கேள்வி பதிலாக இருக்கட்டும், ஸ்லோகத்துல இருக்கட்டும், என்னன்னா அந்த லட்சியத்தை நோக்கி காட்டிகிட்டே இருக்கும். உங்களுக்கு திரும்ப லைட்டை அடிச்சுட்டே இருக்கும் உங்க மேல, இல்லையா? அதனால இது புஸ்தகம் இல்லை, இது ஒரு சரஸ்வதி ரூபம். இன்னொன்று, இந்த புஸ்தகம் முழுக்க வந்து ஞானத்தை தான் பிரதிபாதிக்கிறது. முழுக்க ஞான சமுத்திரமாக இந்த பதஞ்சலி யோக சூத்திரம் இருக்கு. இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தை உங்களுக்கு உள்ளார போய் உள்ள தேக்கி வச்சுட்டால என்ன பண்ணும், யோகம் என்ன பண்ணோம்னா, யோகா அப்படின்னு இவர் தான் சொல்லியிருக்காரு, சித்த நிரோதத்தை உண்டு பண்ணும். அந்த சித்த நிரோதம் உண்டாகிறது தான் மிகப்பெரிய ஒரு அனுகிரகம்.
இங்கிலீஷில் வந்து நம்ம ரிலீஜியன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ரிலீஜியஸ் மைண்டுன்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். என்ன அர்த்தம் அப்படின்னா, சித்தம் எந்த இடத்துல நிரோதமாய் நிற்கிறதோ அந்த இடத்துல ஒரு ஸ்டேட் வருது. அதுதான் உண்மையான ரிலீஜியன் மதம். ரிலீஜியஸ்னால் வெளியில் இருக்கிறதுலாம் கிடையாது. ரிலீஜியஸ் மைண்ட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் கொடுக்குறார் ஜெய கிருஷ்ணமூர்த்தின்னா, அந்த குவைட் மைண்டு. ஸோ தட் குவைட் மைண்ட் வில் நாட் சீக்கிங் எனிதிங் அப்படிங்கிறார். எதையும் தேடாது. அதுக்கப்புறம் அது ஒரு சித்த நிரோதம் ஏற்பட்டால் ஒழிய, சித்த நிரோதம் வந்தவுடனே எண்ணங்கள் இருக்காது. இன்னொன்று தேடவே தேடாது. அப்போ என்னென்ன, அதுக்குள்ளார போய் உட்கார போகிறதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல தான் என்ன ஸ்டார்ட் ஆகுறதுன்னா, யூ ஆர் ஏ ரிலீஜியஸ் பர்சன். நம்ம எந்த இடத்துல நம்ம ரிலீஜியஸ் பர்சன் சொல்லிக்கணும் அப்படின்னா, சித்த நிரோதம் வந்து அந்த குவைட் மைண்ட் ஸ்டேட்ல ஒரு மைண்டு நிற்கிறதோனோ அந்த இடத்துல யூ ஆர் ஏ ரிலீஜியஸ் பர்சன். அந்த இடத்துல தான் ரிலீஜியஸ் பர்சன் என்ன பண்ணுவான்னா, அதுக்கப்புறம் டிவோஷன் பண்ணுவான். அந்த இடத்துல த ஒரிஜினல் டிவோஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் தட் ஸ்டேட் ஒன்லி. ரிலீஜியஸ் மைண்டுக்கு ஒருத்தன் அட்டைன் ஆகிறான்னா அந்த இடத்துல தான் அவன் டிவோஷன் பண்ணுவான். என்னென்ன, இதுக்கு மேலே என்னால் என்னையே வீழ்த்திக்க முடியாத ஒரு சக்தி இருக்கு, என்னை வீழ்த்தணும்னா அந்த சக்தியை மட்டும்தான் வீழ்த்த முடியும். அதனால ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்துலயே நின்னுக்கோப்பா. அப்ப என்ன பண்ணோம், த ட்ரூத் வில் லிபரேட்டட் யூ. அந்த ட்ரூத் வந்து லீப் மாதிரி அப்படி அந்த இந்த ஒரு கான்சியஸ்னஸ்க்குள்ள இந்த எப்படி இருக்கு, ரத்தமும் சதையுமும் கேவலமும் அந்த கான்சியஸ்குள்ள இருந்து உங்களை தூக்கி என்ன பண்ணும், அமிர்த சாகரத்தில் கொண்டு போய் உங்களை சேர்த்துரும். அந்த குவைட்னஸை தரக்கூடிய யோகத்துக்கு பேர் தான், அந்த ரிலீஜியஸ் மைண்டை கொடுக்கக்கூடிய யோகத்துக்கு பேர் தான் என்னால் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அந்த நிர்வாண பதத்துக்கு நம்ம போகக்கூடிய ஒரு விதத்தை தான் பதஞ்சலி யோக சூத்திரமும் அதை ஒப்பிட்டு கொண்டு இருக்கிற அந்த கிரியா யோகமும் பண்ணுது. அதை நீங்கள் அழகாக இங்கே கற்றுன்னு. அதனால் டைம் ஆகிடுது. இந்த ஒரு பெரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்து இந்த புக்கை இவ்வளோ நேரம் ஸ்மரித்தோம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரம் நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம பார்வதி பதே ஹர மகாதேவ கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. நன்றின்னு ஒற்றை சொல்லில் தான் இதை நிறைவு செய்யணும். சாமிநாதன் ஐயா வந்து பாடலுக்கு ஏதோ ஒரு விளக்கம்லாம் வேற கேட்டிருக்காரு. கிருஷ்ணா பேசிய பிறகு நான் பேசுவது இப்போ சரி வராது, நேரமும் ஒரு மாதிரி இருக்கு. இவர் பேச பேச என்ன ஆச்சரியம்னா, இந்த நூல் யார் எழுதுனாங்கங்கிற ஆச்சரியம் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. யாரோ எழுதின நூலை கேட்கிற எண்ணத்திலேயே தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் நம்மகிட்டேருந்து வந்துச்சா அப்படிங்கிற எண்ணம் முழுவதும் இருந்துச்சு. அவர் வேறு நடுவில் 15ஆவது சூத்திரம் தானுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ, டெஸ்ட் வைக்கிற மாதிரி இருக்கே, நமக்கு தெரியாதே அப்படிங்கிற உணர்வு இருந்துச்சு. எனக்கு அவர் பேசி எதுவுமே நினைவில் இல்லை. நான் வந்து மேபி கிளேஷம்ங்கிற சொல் நினைவில் இருந்திருக்கலாம், வேறு சில இந்த ஹேத்தம் அது மாதிரி அதெல்லாம் சிலது நினைவில் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் நூலில் இவ்வளவு இருக்குன்னு சொன்னது வந்து என்னுடைய நினைவில் கொஞ்சமும் இல்லை. ஏன்னா இந்த பதஞ்சலி யோக சூத்திரம் வகுப்பு உருவாகும்போது அது 7 மணிக்கு அந்த வகுப்பு தொடங்கும் போது என்ன என்னுடைய சொல்லா வருதுங்கிறது என் வசத்தில் இருக்காது. அந்த ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் நீ என்ன கேட்டாலும் பதில் வருங்கிற மாதிரி ஒரு மோட் இருக்கும், அவ்வளோதான். தட் மோட் இஸ் ஆன், அது மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுலேருந்து இறங்கிட்டா இது யார் செஞ்சா யார் பேசுனாங்கிற ஒரு வியப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அது இன்னைக்கு அவர் பேசும்போது அதே உணர்வு தான் எனக்கு இருந்துச்சு. இதுனே இந்த புக்கில் இருக்கா, நாம் போய் படிக்கணும் போல இருக்குது அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குது. ஐயா நன்றி. என்னைய ரீவிசிட் பண்ண வச்சுருக்கிறீங்க இந்த நூலை நோக்கி திரும்பவும். வேறு என்ன சொல்கிறது, சுவாமிநாதன் வந்து அப்படியே அவர் முன்னாள் QC அதிகாரி, அது QC பிளட் இருக்கிறதால அவர் நீ கம்ப்ளீஷன் புக் எழுதிட்டு 4-5 இன்கம்ப்ளீட்டாக வச்சுருக்கிய அப்படிங்கிறத அவர் சுட்டி காட்டி இருக்கிறார். அதையெல்லாம் உங்களுடைய வேண்டுதலால் நிறைவேறுதா இல்லை வேற வேண்டுதலால் இதெல்லாம் நிறைவேறுச்சான்னு எனக்கு தெரியலை. அது ஏன் அந்தரத்தில் நிற்குதுன்னு தெரியலை. அந்த ஒரு பகுதிக்கு மேலே எழுத முடிய மாட்டேங்குது, அட்லீஸ்ட் முகநூலில் எழுத முடிய மாட்டேங்குது. நூற்றுக்கணக்கான தடைகள் வந்து முன்னாடி விழுந்திருக்கிறது. அதெல்லாம் காரணம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. செய்ய முடிந்தால் செய்கிறேன், வாக்குறுதியாக சொல்லலை, பார்ப்போம். மற்றபடி வந்திருந்து தாமதத்தையும் ஏற்றுக்கொண்டு முழுமையாக இருதயத்தையும் காதையும் கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
மணியன் செல்வம் ஐயா பற்றி சொல்லாமல் விட்டுட்டேன். அவர் சொல்ல வேண்டான்னு கையெடுத்து வணங்குறாரு அப்படிலாம் சொல்லாமல் இருக்க முடியாது. அவரை அழைக்கும் போதே அவர் கிருஷ்ணாவோட பேச்சை கேட்க என்றைக்கும் விரும்புவார். அதெல்லாம் ஒரு பக்கம். அவருக்கு வந்து என்னன்னா, அவருடைய ஓவியத்தை பொண்ணை கட்டி கொடுத்த மாதிரி அவர் நினைக்கிறார். என் பொண்ணை பார்க்கறதுக்கு நான் ஒரு தடவை வந்துட்டு போயிடுறேன் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி, நானும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி இருக்கிறாங்க ரொம்ப எளிமையா. அது அவருடைய முதிர்வு உள்ளத்தில் அப்படி தெரிகிறது. அடுத்து அவங்க பாடினாங்க. நானும் எல்லாரையும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டேன், எத்தனை கண்களில் கண்ணீர் வந்துட்டு இருக்குது அப்படின்னு. தெரிய மாட்டேங்குது, ஏன்னா என் கண்லேயும் அதே தான் வடிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்களும் அந்த உணர்வு உள்ளுக்குள்ள நிறைய இடங்களில் தைச்சிட்டாங்க. அவர்களுக்கும் விசேஷ பாராட்டுக்களும் நன்றிகளும். ரொம்ப நேரம் பேசி செய்ய முடியாத சிலதை சில நேரம் இசை செஞ்சிடும். ஒரு ஆலாபனை செஞ்சு காலி பண்ணிடும். ரொம்ப எந்த பக்கவாத்தியங்களும் இல்லாமல் ரொம்ப எளிமையான முறையில் நடந்ததே ரொம்ப உள்ளத்துக்குள்ள தைப்பதாக இருந்தது. அதனால் நீங்கள் எல்லோரும் வந்திருந்தது, கேட்டிருந்தது, இருந்தது எல்லாவற்றுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ.